வீக்கர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. பச்சையா ஒரு கெட்ட வார்த்தை திட்டி இந்த நாசமா போறவன் பணத்தெல்லாம் எங்க வச்சேன்னு சொல்லாம இப்படி செத்துட்டான்னு. அப்பா செத்தப்புறம் நீ என்ன தலைய சரைச்சா கொட்டிட்ட அப்படின்பா. ஒரு குரூரமான வார்த்தை அது. நம்மளோட கண்ணீருக்கு விலை இல்லை, நம்மளோட வேதனைக்கு விலை இல்லை. அன்னைக்குதான் நினைச்சு இனி ஆடுறது இல்லை. கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க, அதெல்லாம் வாங்கிக்கணுங்கிற ஒரு தலையெழுத்து இருக்கு பாருங்க. யார் செத்தா என்ன, எவ்வளவு கோவம் என்ன, ராத்திரி 10 மணிக்கு படுத்து தூங்கி காலைல 4 மணிக்கு நிம்மதியா எழுந்துப்பேன். ரொம்ப ஏதோ 1-2 நீ அழணுமே. நான் எதுக்கு அழணும்? உன் லவ்வர் விட்டுட்டு போயிட்டான், அவன் விட்டா அவன் போட்டுமே. இதுதான் என்னோட ஆன்சரா இருந்தது. இது ஒண்ணு நல்லா இல்லப்பா, இது ஏதாவது பாம்பே கேம்பே காமிச்சிருங்க, ஏதாவது டான்ஸ் கீன்ஸ் ஆடிக்கிட்டோம், இதுக்கெல்லாம் நடிக்க வராது, நடிக்கவே இல்லையே அப்படின்றாங்க. என்னடா இப்படியே சொல்லிட்டாங்க நம்மளை பார்த்து. நான் தனியா தான் டிராவல் பண்றேன், இன்னைக்கும் தைரியமா போறேன் வரேன். உனக்கு பயமா இல்ல? வயசா இருந்தே தனியா போறியே என்ன நானே கேட்டுப்பேன். 19 கல்யாணம், 20 பிரெக்னென்ட் ஆயாச்சு, 20 பெத்தாச்சு குழந்தைய. அப்போ ஒரு 7 மாசம் பிரெக்னன்சியில தான் எல்லாரும் இப்போ 30-32 கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேட்டா பண்ணிக்கிறாங்க. 35-36 புள்ள பெத்துக்கிறாங்க. இப்பதான் வேணுங்கிற அவசியம் இல்லை, இல்லைன்னா யாராவது பெத்து கொடுத்துருவாங்க. அவள் விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜினதத்தினின் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம இவங்களை பார்த்துட முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகை. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கலைப்பயணம். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவின் ஆளுமைகள் ஒரு நிச்சயமா சொல்லலாம். மதிப்பிற்குரிய லட்சுமி அவர்கள், வணக்கம். 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 உங்களை அவ்வளோ ஈஸியாக பார்த்துனோட இன்டர்வியூஸ்ல அப்படின்னு தெரியும் வேணாம் இல்லையா? நாங்கள் திரையில பார்த்து ரசிச்ச ஒரு ஆளுமை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் 1968 கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன் இல்லையா? February 6th. பிளாக் அண்ட் ஒயிட் காலம் தொட்டு இத்தனை தலைமுறைகள். ஏன்னா நீங்க ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க அந்த காலத்துல? அது ஸ்கூல்ல நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், சினிமால வரணும் அப்படிலாம் நான் பிளான் பண்ணவே இல்லை. ஐ ஜஸ்ட் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்கூல்லயே ஆக்டிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்கூல்ல ஒரு 2 தடவை எனக்கு கேரக்டர்ஸ் கொடுத்து நடிக்க சொன்ன போது அழணுன்னொடனே எனக்கு அழுகையெல்லாம் வராது, எப்படி அழணும் அப்படின்னு. சரி வேணாம், இந்த நடிப்புக்கு லாயக்கப்பட மாட்டான், நான் நடிப்புக்கு லாயக்கப்பட மாட்டேன்னே சொல்லியே என்னை டான்ஸ்ல வச்சுட்டாங்க. ஆனா டான்ஸ்ல இவ்வளவு நல்லா எக்ஸ்பிரஷன் காட்டுற ஏன் நடிப்புல வரல அப்படின்னா தெரியல. அது எப்படி நான் நடிக்க வந்தேங்கிறது எனக்கே புரியல. என்னோட இப்போ வரைக்குமா? இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. அதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கம்ஃபர்ட்டா இருக்கு தவிர நான் எப்படி நடிக்க வந்தேன், எனக்கு நடிக்கவே வராதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கா நடிக்கவே வராது? நீங்க ஏன் கேக்குறீங்க? ஜீவனாம்சம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சு செகண்ட் டே எனக்கு செட்ல பார்த்து இது ஒண்ணு நல்லா இல்லப்பா, இது ஏதாவது பாம்பே கேம்பே காமிச்சிருங்க, ஏதாவது டான்ஸ் கீன்ஸ் ஆடிக்கிட்டோம், இதுக்கெல்லாம் நடிக்க வராது, நடிக்கவே இல்லையே அப்படின்றாங்க. என்னடா இப்படியே சொல்லிட்டாங்க நம்மளை பார்த்து. காது பட கவலைப்பட மாட்டாங்க. நான் அப்புறம் மொள்ள போய் சவுக்கார மாட்ட சொன்னேன், இப்படி எல்லாரையும் சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், உனக்கு நடிக்கணுமா உனக்கு வேண்டாமான்னு. எனக்கு இப்போ இது ஒத்துன்ட்டான் ஆண்டி, இதை நடிக்கிறேன், பட் லா காலேஜ் சீட் வந்தது, அதையும் விட்டேன். நான் நல்ல மார்க் வாங்கிட்டு ஸ்கூலில் இத்தனை அவார்டு வாங்கி ஃபஸ்ட்டுன்னு வீட்டில் படின்னு சொன்னபோது வேண்டான்ட்டு நடிக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக மோசமாயிடுமோ அப்படின்னு அந்த நேரத்தில் தான் எனக்கு இவன் யார் என்னை பார்த்து நீ சினிமாக்கு லாயக்கப்பட மாட்டேன், உன் ஃபேஸ் சவுத் இண்டியனா இல்லை, நீ பாம்பே மாதிரி அங்கே எங்கேயா போய் ஏதாவது டான்ஸ் கீன்ஸ் ஆடிக்கோ. லிட்ரலாக சொன்னது என்னன்னா, நீ இந்த கிளப் டான்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் ஆடுங்கிற மாதிரியே தான் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட்லாம் வந்தது. இஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர். நான் போய் அப்புறம் ஜெயசங்கர்கிட்ட சொன்னேன், பாருங்க சங்கர் இந்த மாதிரி என்ன சொல்கிறான், அவன் ஒருத்தன் எல்லாரையும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான்னு, ஆனால் அவன் சொன்னவங்கலாம் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிருக்காங்க. அப்போ சொல்லிப்பா நல்லா சொல்றேன். அப்படி சொன்னவங்க தான் எல்லா லாங்குவேஜ்லயும் வாங்காத அவார்டு கிடையாது, நடிக்காத படங்கள் கிடையாது. இந்த பேன் இண்டியான்ற பேர்லாம் அப்பயே நம்ம வாங்கியாச்சு. நம்ம அந்த மாதிரி பேன் இண்டியா ஆக்டர் அப்படின்றது இல்லையா? அது ஒரு மாதிரி சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? அப்படின்னா அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது இல்ல, அந்த ஒரு படத்துல மாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா எது செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும், அதுல நம்ம சக்சஸ் ஆகணுங்கிறது என்னுடைய வீட்லயும் தாயும் சொல்லி கொடுத்தாங்க. நான் வளர்ந்த பள்ளியும் எனக்கு சொல்லி கொடுத்தது. லேடிஸ் சுவாமி கேர்ள்ஸ் ஸ்கூல். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்குன்ற இந்த டீச்சர்ஸ், என்னுடைய கமலா டீச்சர் யூ ரிமெம்பர் தட். அவங்க குறிப்பா சொல்றது, எதை செஞ்சாலும்
செய்வன திருந்தச்சை அப்படிங்கிறதான். சரி, இதை எடுத்துக்கிட்டோம், இதுல சக்சஸ் ஆகணும். அம்மா சொல்றது நீ எடுத்துக்கிட்ட, நீயே தான் விரும்பினே வந்திருக்க, சக்சஸ் ஆயிடு. ஒரு நேர்மையா எவ்வளவு சின்சியரா வேணா, உழைப்பு அதிகம் தேவை இதுல, வெளியில இருக்க மாதிரி கிடையாது. சினிமாங்கிறது அதீத உழைப்பு வேண்டிய ஒரு விஷயம். அதுலயும் ஜெயிக்கணும்னா அதீத உழைப்பு வேணும். சாப்பாடோ உறக்கமோ அதை பத்தி நீங்க சில நேரங்கள்ல மறந்துடலாம் அப்படிங்கறதுதான். அதை நாங்க மறந்துருக்கோம், உணவு உறக்கம்லாம் மறந்துருக்கோம். ரொம்ப சின்ன வயசு தான். இப்ப ஜீவனாம்சம் 15-16 தான் இருந்திருப்பீங்களே நீங்க, அதிகபட்சம் 16 இயர்ஸ் தான். கம்ப்ளீட்டட். பெரிய விவரம்லாம் பெருசா தெரிஞ்சிருக்கா வெளி உலகம்லாம்? அந்த காலத்து 16. அதனால தான் கேக்குறேன், அந்த காலத்து 16. டிசிஷன்ஸ் எடுக்கிறது. ஏன்னா ஐ திங்க் முதல் படமே உங்களுக்கு 2500 ரூபாய் சம்பளமா? உங்களுக்கு முதல் படத்தோட சம்பளம்? எனக்கு அதான் சொல்றேனே, இட் இஸ் இது ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டதா, நீன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் உட்காந்துருக்காங்களா, அவங்க யாராவது பண்றாங்களா, ஒன்றும் தெரியல. ஏன்னா இந்த படம் எனக்கு சைன் ஆச்சு. இது சைன் ஆனது வேற கதை. நான் ரொம்ப விரும்பி எனக்கு தமிழே வராத நேரத்துல இந்த இதுதான் ஆனந்த விகடன் ஒரு பத்திரிக்கை வீட்டுல அதுதான் வாங்குவாங்க இல்லையா, ஆனந்த விகடன், அந்த தமிழ் கத்துக்கிட்டு அதுல ஜெயகாந்தன் கதையை நான் படிக்கிறேன். மொள்ள நான் ஒரு இடத்துல ஷட்டில் காக் ஆட போறேன். அங்க என்ன ஒருத்தர் பாக்குறார். நடிப்பியா அப்படின்னார். மாட்டேன். நீ யார் பொண்ணு? நான் எங்க அம்மா பொண்ணு அப்படின்ட்டு போயிட்டேன். இந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் தான் ஜெயகாந்த். அதாவது எல்லாமே ஏதோ எழுதப்பட்டிருக்கு எல்லாருக்குமே, இதுதான் இதுதான் இதுதான்னு. நாம அதை மீறி இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அது வேற விஷயம். நான் தான் அங்கேயே டிசைட் பண்ணிட்டாரா இவங்க தான் கங்கா அப்படின்னு? இல்ல அப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஜீவனாம்சத்துல இந்த பொண்ணு தான் நடிக்குது அப்படின்ட்டாரு. என்ன போட்டோ எடுக்கிறாங்க, நீ அழணுங்கிறாங்க. எனக்கு தெரியாது எப்படி அழணும் அப்படிங்கிறேன் நானு. சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு இப்படி எல்லாம் வைக்கிறாங்க. கண்ணுல எல்லாம் வெங்காயம் வைக்கிற வேலை வேணாம் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டேன். இது வேற, இது இந்த மாதிரி ஆளு இல்ல, எனக்கு சினிமாவே வேணாம், இப்படி எல்லாம் கண்ணுல எல்லாம் வைக்கிறதா இருந்தான்னு. நீ அழணுமே. நான் எதுக்கு அழணும்? உன் லவர் விட்டுட்டு போயிட்டான், அவன் விட்டா அவன் போட்டுமே. இதுதான் என்னோட ஆன்சரா இருந்தது. அவர் ராஜகோபால் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, லவ் பண்ணி அவன் விட்டுட்டு போயிட்டா அழணும்னு. அவன் விட்டுட்டு போயிட்டா அவன் போட்டும், அவன் இஷ்டம், அவன் போறான், நான் ஏன் அழணும் படத்துல அப்படி அழணும்னு. நீ இப்படியே இப்பவே ஆர்கியூ பண்றியே, நீ இன்னும் 10 படம் போனா என்ன பண்ணுவேன்னு ஆர்கியூ பண்ணுவேன். எனக்கு வேணும்னு தெளிவு வேணும் அப்படின்னு இவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பேசி முடிச்சு ஒழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சம்பளம் பேசுறாங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு. எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும்னு. சரி, ஓகே, கன்ஃபார்ம். 2000 ரூபாய் எதுக்கு கேட்டேன், நான் என்ன சொன்னேன்னு தெரியல. மல்லியம் ராஜகோபால் 2100 ரூபாய் கொடுத்தாரு எனக்கு. ஆனா கொடுத்தது ஃபர்ஸ்ட் 100 ரூபாய். அதை நான் வாங்கிட்டு வீட்டுல வரேன். வந்த உடனே அம்மா கிட்ட என் முதல் சம்பளம். எங்கேருந்து வர, என்னது உனக்கு சம்பளம், யார் வீட்டுல கோலங்கிலம் போட்டு வந்தியா, சமையல் பண்ணிட்டு வந்தியா? அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி. யாரை கேட்டு நீ நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்னு ஒரு தமால் துமில் நடந்தது. தாத்தா அம்மா எல்லாருமே கேட்டேன். எனக்கு யாரை கேட்கணும்னு தோணல. கேட்டாங்க, நடிக்கிறியான்னு. படிப்பு இன்னும் முடியல, எக்ஸாம் எழுதல, அதுக்குள்ள ஓகே. 68 பிப்ரவரியில நடக்கிறது இது. நான் பாட்டுக்கு ஊன்ட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு. இல்லை, நான் நடிப்பேன், நான் போவேன். நீ பண்ணாத அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா வேணும்னு நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன, ஏன்னா ஒரு ஒத்த பிள்ளைக்கு உண்டான ஒரு இது. ஒண்டியா வளர்ந்துட்டோமா ஒத்த பிள்ளையா, அதனால ஒன்றும் அந்த பிடிவாதம் இருந்தது. சரின்னு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படம் சைன் பண்ணி ஷூட்டிங்க்கு போறேன். எஸ்வி ரங்காராவ் வராரு. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நான் சைன் பண்றேன் அப்படின்னு தெலுங்குல கொண்டு போய் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன. உடனே துரை பகவான் கன்னடத்துல, ராஜ்குமார் சாரோட பேரா கொண்டு போய் என்ன கன்னடத்துல போட்டாங்க. 3 படம் ஒரே நேரம் நடக்குது. இது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 6th ஆரம்பிச்சு மார்ச் 15th முடியுது. இடைப்பட்ட காலத்தில் படிக்கிறேன். ஏப்ரலில் எக்ஸாம் எழுதுறேன். லீவ் வருது. படங்கள் நடக்குது. எல்லாம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. தெலுங்காச்சு. தீபாவளிக்கு ஜீவனாம்சம் ரிலீஸ் ஆகுது. நமக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். நமக்கு என்ன தெரியுமா, இப்போ இருக்க மாதிரி அந்த பிளானிங், எஸ் மை ஃபில்ம் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு, எஸ் யூ சி, அதெல்லாம் கிடையாது. அப்போ படம் ரிலீஸ் ஆச்சு. வெல்லிங்டன் நடக்கு. என் கசின் எல்லாம் பார்த்துட்டு இந்த சுத்திர ஃபோன் பண்ணி அவங்க எடுத்து யாரு என்னன்னு வீட்டில் கேட்டு நம்ம ஃபோனில் பேசுறதுக்குள்ள வெடிஞ்சு போயிடும். நமக்கெல்லாம் தெரியாது. ரோட்ல நின்றுட்டு வேற ஏதோ பிடிச்சிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரேன். நான் ஒரு பெரிய கூட்டம் என்னை இப்படி 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 பார்க்குது. இவங்கெல்லாம் எதுக்கு என்னை இப்படி பார்க்குறாங்கன்னு. இந்த பொண்ணு தான்டா அந்த படத்துல செத்து போச்சேன்னா. எடுத்த உடனே முதல் கமெண்ட் அதுதான். இந்த பொண்ணு தான்டா அந்த படத்துல நடிச்சதேன்னுலாம் சொல்லலை, இதான்டா அந்த படத்துல அப்படியே ஊஞ்சி செத்து போச்சு, அதான் இதுன்ட்டு போனா. அடப்பா, என்னடா இப்படி சொல்றான், செத்து போனா. அது ஒரு கமெண்டா மைண்ட்ல என்ன உட்காருது அந்த டீனேஜருக்கு. நீ என்ன செய்யறியோ அது ஒரு மாதிரி அந்த சாவர சீன் அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த இடத்துல நான் ஏதாவது நல்லா நடிச்சிட்டேன் போல.
ஸோ அப்படின்றத மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்டில் வந்து யோசிப்போம், படத்தில் என்ன பண்ணோம், இந்த படத்தில் என்ன பண்ணோன்னு. சத்தியமாக யோசிச்சதில்ல, அப்படி எப்பவுமே யோசிச்சதில்ல. நான் யோசிச்சதே ஒரே படம் வந்து அந்த சிறை, அடுத்தது சம்சாரம் மின்சாரம். ஏன்னா சில நேரங்களில் அஃப்கோர்ஸ் சில நேரங்கள் ஸ்பாட்டில் தான் யோசித்தேன். ஜெயகாந்தன் சார் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாரு. சிறை வந்து கிளைமேக்ஸ் வரும்போது நான் சக்தி நாட்ட சொன்னேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஐ திங்க் இட்ஸ் ரியலி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைலாக்ஸ் எனக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் நைட்டெல்லாம் நானே இப்படி சமையல் பண்ணிக்கிட்டு ஏதோ யோசிக்கிறேன். இந்த கண்ணாடி முன்னாடி நடிக்கிறதுன்னு பண்ணுறது எனக்கு வராது. ஏன்னா இப்படி நடிக்க போனபோது என்னை பார்த்தா எனக்கே சிரிப்பாக வரும். இந்த லூஸ் மாதிரி பண்ணுறேனே அப்படிலாம் தோணும். நல்லாவே பண்ணலையா, தனியாக உட்கார்றேன், யோசிக்கிறேன். ஒரு 2 மணி நைட்டு தூங்கிட்டேன். காலையிலேருந்து 7 மணிக்கு செட்டுக்கு போனேன், நடித்தேன். அந்த படம் நல்லா இருக்குன்னாங்க, நல்லா நடித்தேன்ற ஒரு பேரும் வந்தது. சம்சாரம் மின்சாரத்துலேயும் அதே மாதிரி தான். விசு அங்கேருந்து வந்தார், இதான் கிளைமேக்ஸ் எடுத்துலாமா அப்படின்னாரு. சத்தியமா நான் நடிக்க மாட்டேன் இப்போதைக்குன்னு. அப்படியா? விளையாடுறியா அப்படின்னாரு. சிங்கிள் ஹேண்டட்ல ஏன்னா எல்லாரையும் சமாளிக்கிற கடைசியில நான் சொன்னேன், எனக்கு முடியாது சத்தியமா, இவ்வளோ கொடுத்துட்டு நீ நடினா என்ன அர்த்தம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணோங்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன். நான் வீட்டுக்கு போறியா, சரவணன் சார்ட்ட போய் சொல்லிட்டு போனேன். ஓகே, நான் நேராக போனேன். சார் இதான் சீன் பேப்பர், நான் வீட்டுக்கு போறேன். என்ன பண்ண போறீங்கன்னு. வீட்டில் போறேன், இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்றேன், எப்படி பண்றதுன்னு. இல்லை அதில் இருக்கிறது அப்படியே வான், இல்லை நான் என் செயலை மாற்றிக்க போறேன். விசு செட் ஹி கேவ் அ ஃப்ரீ ஹேண்ட். நீ இப்போ இதை எப்படி மாற்றிக்கலாமோ மாற்றிக்கோ, நீ சொல்கிறது சொல்லிக்கோ, என்னவோ பண்ணிக்கோ, இதான் ஒரு ஆர்டர் அப்படின்னாப்புல. வந்தேன், பிளான் பண்ணேன், போனேன். இது 2 படம் தான் உட்காந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் அப்படி சொல்லுவோம். ஹோம்ஒர்க்குன்னு பண்ணது. மற்றபடி அந்த படுத்து குட் நைட் தூங்கலான்னு டொம்முன்னு தூங்கிட்டு இருந்தான். அது 10 மணியாக இருக்கட்டும், 8 மணியாக இருக்கட்டும். காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்து என்ன இன்னைக்கு சீன் அப்படின்னு போகிறது தான். நிச்சயமா, சத்தியமா அந்த மாதிரி டென்ஷனே எடுக்காத ஒரு பார்ட்டி நான். இந்த 2 தவிர மத்த படம் 300க்கு மேற்பட்ட படங்கள் பிடிக்கும். எல்லா படங்களும் அந்த மாதிரி படம் கிட்ட எல்லா லாங்குவேஜுமே. உங்களுடைய கதாபாத்திரம் சார்ந்து அதை பத்தி மையப்படுத்தி நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் சொல்லலாம் கேரக்டர்ஸ் கூட, இப்ப திக்கற்ற பார்வதி ஆகட்டும், தேடி வந்த லட்சுமி, நிறைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் திக்கற்ற பார்வதி எங்க பிடிக்கிறீங்க நீங்க? இந்த படங்கள்லாம் உங்களோட கேரக்டர் வச்சுதான் அந்த படங்களே இருக்கும். இப்ப சிறையாகட்டும், சில நேரங்கள் சிறை மனிதர்கள், நிறைய படங்கள் சொல்லலாம். சம்சாரம் அது மின்சாரம்னு. நடிகை நாடகம் பார்க்கிறேன். நடிகை நாடகம் பார்க்கிறாள். ஆஹா, ஜேகேயோட சப்ஜெக்ட் அதான். எவ்வளவு இந்த மாதிரி படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஏன்னா அது வந்து வர கதாபாத்திரங்களை நம்ம காணதுன்னு அது கையகப்படுத்துறது ஒரு பெரிய திறமை தான். இல்ல தேடி தேடி பிடிப்பீங்களா அந்த மாதிரி கதாபாத்திரங்களை? ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அகெயின் ஐ ஹேவ் டு கம் பேக் டு டைரக்டர்ஸ். நான் வந்து பாலச்சந்தர் சாருக்காக இது பண்ணுறேன், மழை பட்டாளம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து முக்தா சீனிவாசன் ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா அப்போல்லாம் நம்மளை இப்படி சுற்றி சுற்றி தானே பிடிக்கணும். பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ டைரக்ட் பண்ணுறியாமே? ஆமாம், இப்போ நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் நடிக்க வாங்க சார் அப்படின்னு பேசுவேன். இதெல்லாம் பேசுவேன். உனக்காக கதை வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன், நீ என்ன டைரக்ட் பண்ணுற சார்? அது முடிஞ்சிடும் சார், அதை முடிச்சுட்டு நான் வரேன். உனக்கு அது பிடிச்சிருக்கான்னார். படம் ஓடினா பிடிக்கும், ஓடலைன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இப்படியே கலாட்டா பண்ணாதே, எனக்கு சப்ஜெக்ட் ரெடியாக இருக்கு, வெயிட் பண்ணுறேன். அவன் அவள் அது அது வந்து கதை சொல்றாப்புல. எனக்கு கதையை சொன்ன உடனே கேட்டேன் நான். ஒரு சின்ன வில்லங்க ஒன்னொன்னுத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லங்கத்தோடு ஒரு கதை வரும் எனக்குன்னு. நான் வந்து சாரை கூப்பிட்டு, சார் இது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா ஒரு குழந்தை பிறக்கும், சரகேஷனுங்கிறது இப்போ அந்த மாதிரி எழுதினாவோ, அதனால அதை வந்து எப்படி நீங்க எடுப்பீங்க? அது டக்குன்னு மூஞ்சி சுழிச்சிட்டாங்கன்னா, ஒரு மாட்டுக்கு ஓகே, ஒரு இதுக்கு ஓகே, மனுஷனுக்கு ஆகாதான்னு சொல்றதுன்னு. நான் வரல, சுஜாதா பண்ணலாமா? சுஜாதா பண்ணலாம், வித்யா பண்ணலான்னா அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட பேசணும்? ஏன்னா அடிச்சு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ சொன்னா அடிச்சு சொன்ன மாதிரி கேட்டுப்பாங்கன்னு. அப்படி ஒரு இமேஜ் இருக்கா நமக்கு? நீ சொன்ன ஆமா, நீ கேளு, நான் சொல்லு, இதான் கரெக்ட் அப்படின்னு நீ சொன்னா வெள்ளை கூட கருப்பா தெரியும், அப்படிதான் நீ சொல்லுவ அப்படின்னாரு. சார் எனக்கு தெரியாது, உங்க மேல பாரத்தை போட்டு நான் வரேன். இது எனக்கு ஒரு படத்துலயும் நடந்திருக்கு. சிறை கிளைமேக்ஸ்ல நடந்திருக்கு. நான் தாலி கழட்டி விசிறி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். சக்தி நான் வந்து இல்லை, கிளைமேக்ஸே அதுதான். அனுராதா ரமணன் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவ. இப்போ வந்து மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ எழுதிவ, நான் பண்ணணுமா? நான் பண்ண மாட்டேன், வேற இன்னொன்னு எடுத்துக்கலாம். இல்லை இதுதான் அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம சொல்லிடலாம், ஆனா இந்த கொடி கிடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா, திடீர்னு பெண்களை அவமானித்து விட்டார்கள்னு பெரிய ஹோர்டிங்ஸோட வந்துட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. இப்படி யோசிச்சுட்டு சரி நான் வேற இன்னொரு கிளைமேக்ஸ் எடுத்துக்கலாமாங்கிற சக்தி நாட்ட. நோ, இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் எடுக்கிறோம். தியேட்டர்ல அடிச்சாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன், இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறேன். படம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதுல நான் சொல்றேன், சார்
இதுல வந்து இதை வந்து மறைச்சி ஒரு சைலண்டா பண்ணுவோமா, இல்ல ஓப்பனா சொல்றோம் படம் பண்றோன்னு. ஸோ டைரக்டர்ஸ் ஜெயிக்கிறாங்கல்ல. ஏன்னா நாங்க வந்து 10 படம் பண்றோம் ஒரே நேரத்துல. எங்களுக்கு 10 முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு நான் தான் முக்கியம். உண்மை. நானு, என் வீடு, என் அலங்காரம், என் சாப்பாடு, என் எக்ஸசைஸ், அதுல தான் நான் இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு அது ஒண்டிதான் வேலை. அவங்க அதோடயே தூங்குவாங்க, அதோடயே எழுந்துப்பாங்க, அதோடயே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்க மனைவியோ குடும்பமோ ஒண்ணுமே தெரியாது. ஏதாவது தோணுனா கூட இது ஒரு நல்ல வார்த்தை, அந்த கேரக்டர் சொல்ற மாதிரி எழுதிக்கிறேன். அவங்க அந்த உலகத்துல இருந்துட்டே பொண்டாட்டிக்கு ஏன்டா இந்த ஆள்கிட்ட பேசுறோம்னு தோணும். உண்மை. அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒண்டிதான் கணக்கு. அப்போ அவ்வளவு யோசிச்சு செய்யற ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட நாம வந்து சந்தேகம் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு லெவலுக்கு மேல உரிமை எடுத்துக்கிட்டு ஆர்கியூ பண்ணலாம். பட் வி கான்ட் சே தட் தே ஆர் ராங். அவங்களுக்கு தெரியும் இவங்கள தான் இதுக்கு வேணும்னுட்டு. இன்னைக்கு சொல்றேன், சில நேரங்களில் வந்து என் கை நழுவி போறதா இருந்தது. என்கிட்ட டேட் இல்லை, ரொம்ப ஃபுல்லு. பீம்சிங் சார் கேட்டாரு, எவ்வளவு சொன்னாலும் நீ டேட்டே கொடுக்க மாட்டேன்ற, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து பெரிய லெவல்ல இருந்து படங்களை விட்டுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க மேடம் ஜெயலலிதா. அவங்ககிட்ட போயிட்டாங்க. அவங்க படிச்சுட்டாங்க, நான் பண்றேன் அப்படின்ட்டு லக்ஷ்மிக்கு ஒரு ஃபோன் அடிச்சிடுறேன் நான். லக்ஷ்மி நீ பண்ணலையா பண்றியா, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி கேளுங்கன்னு அவங்க கேட்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ இது உடனே ஓஹோ வேற கை போதான். அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன், இதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, சரியா இருப்பாங்களா, இது எனக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம பண்ணலன்னா பேசாம இருக்கணும். அப்புறம் கூப்பிட்டு ஜெயகாந்த் சொல்றேன், இப்ப அவங்க பண்றாங்களான்னு. நீ அவங்க பண்றாங்க நீ எப்படி நிச்சயம் பண்ணுவ, நீ பண்ற, அவர் சொல்றாரு இப்ப வந்து நீ தான் பண்ற. இல்ல பீம்சிங் சார், இல்ல நீ தான் பண்ற. ஏன்னா என்னுடைய கங்கா இப்படிதான் இருப்பா, அவ இப்படிதான் தலையை இழுத்து பின்னி பாவாடை தாவணி கட்டிட்டு போற ஒரு பிராமண பொண்ணா வேணும்னாரு. அந்த நேரத்துல அது அவங்க நிச்சயம் பண்ணலைன்னா நான் இல்ல. இந்த கல்லு செதுக்கினா சிலையாகும்னு சிற்பிக்கு தெரியும், அவ்வளவுதான். என்ன சீன்ஸ் நீங்களும் ஸ்ரீகாந்த் சாரும். எனக்கு என்ன நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ் நிறைய அந்த படங்கள்ல எல்லாம் ரொம்ப கேஷுவலா இருக்கும், பேசுறது திணிச்ச மாதிரியே இருக்காது அந்த கதையில. அதுல அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தாய் வந்து சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பா, நீ என்ன இவன் வரான் அவன் போறான் அவன் கூடயே சுத்துறான்னு, அப்பா செத்தப்புறம் நீ என்ன தலையை சரைச்சா கொட்டிட்ட அப்படின்பா. ஒரு குரூரமான வார்த்தை அது. ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து எனக்குன்னு கிடைச்ச ஒன்ன வந்து நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ, நீ யோக்கியமா. இது சாதாரணமா ஒரு பெண் எடுப்பா. ஒரு தாயை பார்த்து ஒரு குழந்தை கேட்கும், நீ மாத்திரம் போய் சொல்லலையா அன்னைக்கு அப்பா கிட்ட, இன்னைக்கு நான் சொன்னேன்னா போட்டு கொடுக்குறிய, நீ திருண்டே கேட்கும். அந்த டைலாக், அந்த சீன் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை யோசிச்சு பார்த்தாலே அன்னைக்கு கேட்டேன், இவரை என்ன சார் இப்படி ஜேகேட்ட கேட்குறேன், என்ன இப்படின்னு, அதானே உண்மை அப்படின்ட்டு. அவர் அதுக்கு மேல பதில் சொல்ல மாட்டார். எனக்கு அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சி, நான் அவரை, ஏன்னா நான் தமிழ் படிச்சது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இவ்வளோ புஸ்தகங்களை எனக்கு கொடுத்து கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்துருக்காரு, கதை புஸ்தகங்கள் எல்லாமே. என்னுடைய ஜெயகாந்தன் அப்படின்னு நான் அந்த மாதிரி எனக்கு அவரை கண்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கௌசல்யாட்ட சொல்வேன், உங்களுக்கெல்லாம் அவர் வேற, எனக்கு என்னுடைய ஜெயகாந்தன் அப்படி. அவர்கிட்ட பேசும்போது ஒரு நாளைக்கு என்னையே சாரி அந்த சில நேரங்களில் கிளைமேக்ஸ் நீ பண்ணு அப்படின்னு விட்டீங்க அப்படின்னு. நான், நீ கங்காவா ஆயிட்ட, உனக்குள்ள கங்காவோட பாதிப்பு வலி இருக்கு, அந்த வலியை நீ கொண்டு வரணும்னா ஃபோன்ல நீ பேசுன்னு நான் விட்டாதான் முடியும் அப்படின்னாரு. என்ன விட்டுட்டாரு ஃபோன்ல. ஒரு 2-3 டைலாக் தான் அவர் சொன்னது இருக்கும். நீங்க நாளைக்கு நம்ம பார்ப்போங்கிற நம்பிக்கையில நீங்க குட் நைட் சொல்லாம போனா கூட பரவாயில்ல, சொல்லாம போயிட்டா எப்படி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வேதனையை நீ சொல்லுவ, நீ நல்லா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும், எனக்கு தெரியும். அதுக்கு மேல அவர்கிட்ட பேச முடியாது. ஃப்ரீயா விட்டாரு டைலாக் பேச சொல்லி. அது வேற ஒரே டேக் எடுக்கணும், ஏன்னா ஃபிலிம் ஓடுது. ஒரே டேக்குக்கு மேல போனா என்னவா சும்மா எடுத்துட்டு இருக்கேன் நான். எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேக்ல நானே அழுதுருவேன், எனக்கு கிளிசரின் தேவைப்படாதா. சரி செகண்ட் டேக்ல ஓகே கொஞ்சம் கிளிசரின் அனுவேன், தேர்ட் டேக்ல நடிக்கவே வராது எனக்கு. இப்போ நாங்க எல்லாருமே, நீங்க அப்போ ஓடிடி பத்தி கேட்டீங்க, இப்போ நாங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எடுக்கிறவங்களுக்கு பிகாஸ் இட் இஸ் டிஜிட்டல், இட்ஸ் ஈஸியா டேக் மேல போலாம். பட் நடிக்கிற எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா நடிகர்களுக்குமே கஷ்டம். ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த இது. அதனால யோசிச்சுக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் வேண்டாம் செகண்ட்ல கொடுக்கலாமான்னா
முடியாது. அதர் ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையா போயிடும். அதனால அந்த சேலஞ்ச் இருக்கு இப்ப இந்த அந்த காலகட்டத்துல. ஒரு கஷ்டம் இருக்கு எங்களுக்கு. ஓடிடில வந்து மற்றபடி ஓடிடி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தே ஆர் வெரி குட். என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பெண்கள் நிறைய வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். உங்க மேல ஒரு கான்பிடென்ட்ல தான் ஜெயகாந்தன் சார் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்க நீங்க. அதை கேரி பண்ற விதம், ஏன்னா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான தேசிய விருது எல்லாருக்குமே அந்த நடிப்பு வச்சு சொல்லலாம். நம்ம அதோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லாதான் இருந்துச்சு. என்ன ஒரு வாரத்துல முடிச்சிட்டீங்க? இல்ல அது வந்து ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கு, சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் ஒரு எழுதினவர், அது உருவாக்கியவருக்கு அது திருப்தி கொடுத்துருக்கு. அந்த எழுத்தாளர் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்னுடைய டைரக்டர் பீம்சிங் சார் பக்கா நான் நினைச்சதுன்றது அப்பவே நமக்கு விருது வந்த மாதிரி ஆயிடுது. சில நேரங்கள் சில படங்கள் நம்ம செய்வோம், இது கண்டிப்பா அவார்டு வாங்கும், உங்களுக்கு அது வரும் இது வரும்னுவாங்க. புசுக்குன்னு போயிடும், ஒரு அவார்டும் வராது. அவார்டு வராது, படம் ஓடி இருக்கலாம், அவார்டு வராது. அதுக்காக நம்ம வந்து அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவார்டு வரும்பொழுது அது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்ப நடிகைகளுக்கு ஒரு ஆயுட்காலம் தமிழ் சினிமாவில் உண்டு. அது வந்து நிச்சயமா தவிர்க்கப்பட்ட விஷயம் தான். வெகு சிலர் மட்டும்தான் வந்து இத்தனை தலைமுறைகள் தாண்டியும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல நீங்க ஒருவர் நிச்சயம். தெரியலையே என்னன்னு. அதான் சொல்றேன், இறைவன் என்ன நிச்சயம் பண்றானோ அது நடக்குது. இன்னி வரைக்கும் ஓடுதுன்னா நடக்குது. இன்னைக்கும் வந்து இப்போ 3 நாள்ல மறுபடியும் புறப்படுற ஷூட்டிங்க்கு நான் இன்னைக்கும் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வந்து அப்ராட்ல ஷூட்டிங் அழைச்சிட்டு போறோம், எல்லாம் போறாங்க. நான் தனியா தான் டிராவல் பண்றேன். இன்னைக்கும் தைரியமா போறேன் வரேன். என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு நேரம் நான் யோசிச்சா, உனக்கு பயமா இல்ல, வயசா இருதே, தனியா போறியே என்ன நானே கேட்டுப்பேன். இல்ல, எதுக்கு பயப்படணும்? சாவு. அதுக்கு பயந்துக்கிறதுனாலதான் தனியா போறதுன்னு போது பயம் வருது. அது என்னைக்குமே எனக்கு இருந்தது இல்லை. எப்படியும் போய் தான் ஆகணும். யாரா இருந்தாலும், எல்லாருக்கும் எந்த ஏஜா இருந்தாலும் போய் தான் ஆகணும். பிறந்ததும் போகும், வளர்ந்ததும் போகும். இதுல பயந்து நான் தனியா வாழறதா, தனியா போறதா? வாழவும் தனியா பயப்படல, போறதுக்கும் தனியா பயப்படல. அந்த பயம்னு ஒண்ண நீங்க வளர்த்திட்டீங்கன்னா அப்புறமா வேஸ்ட், வாழறதே வேஸ்ட். ஆனா நீங்க உங்களுடைய வயசு, உங்களுடைய உருவம் அதுக்கு மேட்ச் ஆகாது. சோ அது எப்படி பாத்துக்கிறீங்க? எனக்கு வந்து என்னங்க 38 வயசுக்கு மூஞ்சி அப்படிதான் இருக்கும். கரெக்ட் தான். மதனோட ஜோக் ஒண்ணு, அதுவும் விகடன் தான் நான் தொட்டுண்டானோ. மதன் வந்து ஒரு ஜோக் முதல்ல வந்துகிட்டு இருந்தது முன்ன. கோர்ட்ல வந்து ஒரு லேடிய வந்து டிரைவிங் ஏதோ தப்பா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்ச உடனே, என்னங்க உங்க வயசு என்ன? எனக்கு 30 ஆச்சு. என்ன 30? இதுல கணக்கு பார்த்தா அன்னைக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு வார்த்தை இல்லை சார், என்னைக்கு ஒரே வார்த்தை தான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் பல பெண்கள். என்னைக்கு ஒரே வார்த்தை இல்ல, நம்மள நாம அழகா பாத்துக்கணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நம்மள நமக்கு பிடிக்கிட்டான்னு கூட கூட வாழறவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. நாம நம்மள அழகா பாத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய பலமா இருக்கும். எப்பவுமே ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கிட்டா ரொம்ப அது பலம் நமக்கு. தட் இஸ் மஸ்ட் ஃபார் அ உமனுங்கிறது என்னோட இது. யூ கேன் வெரி வெல் சே என்னுடைய பலம். ப்ரௌடாவே சொல்லலாம். தட் இஸ் மை ட்ரம்ப் கார்டு. இல்ல இந்த இண்டிபெண்டன்ட்டா எப்பவுமே சின்ன வயசுல இருந்து ஆஃப் கோர்ஸ் ஆமா, துணை இருந்தாலும் Always அப்படி இருக்கிறதுன்றது எவ்வளவு மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க நீங்க? அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப இண்டிபெண்டா இல்ல, சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே கண்டிப்பா இண்டிபெண்டா ஆயிடணும். அது எல்லா பெண்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். நீங்க என்னதான் சேர்த்து வச்சு பேங்க்ல இருந்து உனக்கு மாசம் மாசம் வருதுன்னா கூட அவளுக்கு அது ஒரு பெரிய இதுவா இருக்காது. ஐ ஆம் ஒர்க்கிங், இட்ஸ் மை மணி அப்படின்னும் பொழுது அது வந்துடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம எடுத்த டிசிஷன்ஸ் எதுவும் பலது, சிலது கொஞ்சம் மாறி போனாலும் பலது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குன்னும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது ஒரு தைரியம் கொடுத்துரும் நமக்கு. அதுலயே நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிடுவோம். நீங்க வளர்ந்த இந்த காலகட்டத்துல பொதுவா பேருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், நெருக்கடிலாம். அப்ப பேருக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கா உங்களுக்கு பினான்சியல் லக்ஷ்மி அப்படின்ற விஷயம்? அப்படிலாம் நான் நம்பவே மாட்டேன். இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லாம் வந்துட்டு தானே போகும். யோசிச்சு பாருங்க தம்பி, எல்லாம் இப்படியே இருக்காது, எல்லாமே வந்துட்டு தான் போகும். என்னுடைய பேர் ஆக்சுவலா வெங்கடலட்சுமி. ஏன்னா என்னுடைய தந்தை சைடு வந்து ஆந்திரா பிராமின்ஸ், அவங்க திருப்பதி தான் தெய்வம். குழந்தை ஒரு 10 வருஷமா ஆச்சு, கல்யாணமே குழந்தை பிறக்கல. அதனால திருப்பதிக்கு வேண்டி 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 நடந்து நடந்து வந்தாங்க. அப்போ போய் பிறந்துக்கும் போது ஆணா பிறந்தா வெங்கடேஸ்வரன் அப்படி ஏதாவது வைக்கலாம். இப்படி வந்தா பெண்ணா பிறந்தாலும் வெங்கடான்னு பேர் சேர்த்து வைக்கணும். வேங்கட்டான்னா துக்கம் மறுத்துடும் அப்படி. அப்ப என்ன துக்கம் இல்லாம இருந்திருக்குமா? நம்ம குடும்பத்துல நமக்கும் துக்கம் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கே துக்கம் இல்லாம இருக்கான்னு யோசிக்கணும். கோவிட் நேரத்துல அங்கேயே உண்டி ரொம்பல,
அங்கேயும் ஒரு துக்கம் தானே. ஆமா. அதனால துக்கம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும், சந்தோஷமும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த பேருக்கு ஏத்த மாதிரி பண பிரச்சனை வராம இருந்திருக்காருன்னா, உழைச்சா பணம் வரப்போகுது. எனக்கு இவ்வளவு போரும்னு நினைச்சா என்னைக்குமே பணம் நம்மகிட்ட இருக்கு. இல்ல போராதுன்னு நினைச்சா என்னைக்குமே இருக்காது. ஆட்டிடியூட் தான் இது. அப்ப சில நடிகர்கள் சொல்லுவாங்க, அதாவது வந்து கலைக்காக தான் நடிக்கிறேன் அப்படின்னுவாங்க, இல்ல புகழுக்காக நடிக்கிறேன், இல்ல பணத்துக்காகன்னு. நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்க? பணத்துக்காக தான் சார். அப்படியா? அதெல்லாம் சும்மா நான் கப்பல் போட்டு கேட்கறேன். உடைச்சிட்டீங்க. இல்ல நான் கேட்கறேன், யாராவது வந்து சூப்பர் கேரக்டர் இது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் பணம் கம்மி இல்லாம பண்ணுங்க நீங்க பண்றீங்களா? அதெல்லாம் நீங்க வேணா சூப்பர் கேரக்டர் வச்சுக்கோங்க, நாங்க நிறைய பண்ணிட்டோம், அப்படின்ட்டு. என்னுடைய உழைப்பை நீ கேஷ் பண்ணிக்கிற. தென் இதென்ன தானமா தர்மமா? நான் என்னோட உழைப்பை உனக்கு கொடுக்குறேன், எனக்கு வேண்டியது நீ கொடுத்துரு, வேணா கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் இஸ் உன்னுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பார்த்து, இது வந்து விற்கிற நிலைமையை பார்த்து அப்படின்னு. அதர்வைஸ் அப்படிலாம் அந்த வெண்டைக்காய் கதையெல்லாம் இங்க யாரும் சொல்றது இல்லை. அதெல்லாம் சும்மா கதை. யாருமே அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல், ஒரு சின்ன லாபம் இல்லாமல் செய்யறதில்லை. செஞ்சு உள்ள பார்க்கலாம், ஏதோ வரது வரட்டும், இதை வச்சு இன்னும் 2 வரட்டும், அப்படிதான் யோசிப்போமே தவிர, எவ்ரிதிங் இஸ் அ பிஸ்னஸ். சினிமா ஹஸ் பிகம் அ பக்கா பிஸ்னஸ். ஸோ நோபடி இஸ் டூயிங் கலை சேவை. அதெல்லாம் அந்த சேவை புட்டு இடியாப்பம்லாம் கிடையாது, Yes, correct. எல்லாம் போய். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரோல்லாம் ருத்ரால போலீஸ். அது நமக்கு இப்ப யோசிச்சாலுமே வந்து ஒரு மாதிரி Nice. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஒரு Nice. ஜாலியான ஒரு நல்ல படம் கூட, ஒரு மாதிரி நிச்சயமா. காமெடியா. சசி நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம பாக்யராஜ் பாக்யராஜ் சாரோட கௌதமி ma'am. அதாவது எனக்கு ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் என்னன்னா, அழற சீனா இருந்தா கூட எதிர்க்க யாராவது ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சுட்டா நான் அவ்வளவுதான், ஒரு அரை கால் ஷீட் போயிடும். நாகேஷ் சார் அதை நிறைய தடவை பண்ணியிருக்காரு. நிறைய படம் பண்ணிருக்கீங்களா நீங்களும் ஆமா, அதே மாதிரி? எதிர்க்க நின்று தேவையில்லாம ஏதாவது இப்படி இப்படி மூஞ்ச காட்டிடுவாரு. நான் சீரியஸா டைலாக் சொல்றது சிரிச்சு சொதப்பி போயிடுவேன். அது எனக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து பெரிய வரம், கடவுள் கொடுத்தது. நல்லா சந்தோஷமா ஜாலியா அழுவேன் நான். லைஃப் வந்து வாழறதுக்கு வச்சு ஓவரா அழுது, சில பேரை நீங்க பார்க்கணும், என்னமோ இப்பதான் அழறா மாதிரி. இப்பதான் அவங்க இறந்தே 2 நாள் ஆச்சு. ஓங்கி 2 உடல் அம்மா. நான் தான் திட்டிலாம் இருக்கேன் நிறைய பேரை. நான் எங்களோட பிரச்சனைகளை நாங்க சினிமா ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே ஸ்கிரீன் மேல எங்களை பார்க்கறதுனால ஒரு சாவுக்கு போய் எங்களால் அழ முடியாது. எனக்கே நடந்திருக்கு. என்னுடைய மாமி இறந்து போற, அதாவது மாமாவோட மனைவி இறந்து போற போது எனக்கு தாங்க முடியாம அதை எடுக்கும்போது அழுக வந்துருக்கு. மாமின்ட்டு நான் போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். சிறையில இப்படிதானே அழுத நீ அப்படின்ட்டா. அது ஒரு வில்லேஜ். நான் சொன்னேன், நம்மளோட கண்ணீருக்கு வந்து விலை இல்லை, நம்மளோட வேதனைக்கு விலை இல்லை. அன்னைக்குதான் நினைச்சேன், இனி அழறது இல்லை, போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்க. எதுவா இருந்தாலும் திருப்பி வரேன் அப்படின்ட்டு கார்ல உட்காந்து எழுதுறேன். இன்னொரு நல்ல இன்சிடென்ட் சொல்றேன். கௌதமிக்கு ஞாபகம் இருக்கும். நானும் கௌதமியும் ஒரு படம் நடிச்சோம். படத்து பேர் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த படம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த ப்ரொடியூசர் இறந்துட்டார். அந்த அம்மா வந்து எங்க 2 பேர்ட்டையும் எப்போ என்ன சொல்லும், அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா அப்படின்னு கேட்டா, ஐயா சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேம்மா. அந்த அளவுக்கு. அம்மா நீங்க எங்க படம் பார்க்க வாங்கப்பா. ஐயா பார்த்துட்டா போறோம், நான் பார்த்தா மாதிரின்னு. அம்மா காப்பி குடிச்சிங்களா, அவர் குடிச்சா போறோம், எல்லாமே அவர் பண்ணா போறோம், எல்லாம் பண்ணா எல்லாம் போறோம்னு. எங்க 2 பேருக்குமே, நாங்க வெளியில அவுட்டோர்ல ஷூட்டிங் வந்து தெலுங்கு படத்துல, அவர் இறந்துட்டாருன்னு என் மேனேஜர் வந்து சொன்ன உடனே, கௌதமி அவர் இறந்துட்டாரான்னு, ஐயோ வாங்கம்மா போலான்னு இங்க வரோம். அந்த அம்மா அப்படியே உட்கார்ந்துருக்கு. எனக்கு அந்த அம்மாவை என்ன பெரிய மஞ்ச கயிறுலாம் போட்டு நகையெல்லாம் போட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சிருக்குமே, இந்த அம்மாவை என்ன பண்றது, எப்படி ஐயோ ஆவுன்ட்டு முள்ள போய் தொட்டு, அம்மா நீங்க அப்படின்னு பச்சையா ஒரு கெட்ட வார்த்தை திட்டி, இந்த நாசமா போறவன் பணத்தெல்லாம் எங்க வச்சேன்னு சொல்லாம இப்படி செத்துட்டான்னு. I tell you, finally it comes to that. அந்த அந்த கெட்ட வார்த்தை சொன்ன உடனே நான் எந்த வாயில இந்த வார்த்தை வருது, நான் அவங்கள அப்படியே பாக்குறேன். கௌதமி அப்படியே நின்னுட்டா. அவளுக்கு வந்து வாட்ஸ் ஹேப்பனிங், சரி இரு. அவரை பார்த்து திட்டுறாங்க அந்த அம்மா சர்ற மாதிரியா. பணம் எங்க வச்சிருக்கேனே சொல்லல, இந்த நாசமா போறவன் எல்லாம் நிக்கிறானுங்களே, புள்ள பொண்ணு எல்லாம் நிக்கிறாங்க, எடுத்துட்டு போயிடுவாருங்களே, இப்படி பொட்டுன்னு விழுந்து செத்துட்டானே, இவனை கொண்டு கொள்ளையில வைக்க. நான் அங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னால முடியல. நான் சிரிச்ச சிரிப்புக்கு அந்த பணமே எந்திரிச்சு உட்காந்து என்னமா சிரிக்கிறேன்னு. இவ கௌதமி வாங்கி வெளில போலான்ட்டு கார்ல வந்து உட்காந்த உடனே நான் அப்படி சிரிக்கிறேன். டிரைவர் வேற என்ன பார்த்துட்டு, அம்மா என்னம்மா அப்படி சிரிக்கிறையே,
அந்த பொம்பளை அந்த திட்டுது. நேத்து வரைக்கும் எங்க ஐயா அவர் என் பார்த்துட்டா தெய்வம்னுட்டு காசு எங்கன்னு கேட்ட உடனே எல்லாம் போச்சு இல்ல, அப்புறம் என்ன அப்படி. ஐயோ இன்னைக்கு அன்னைக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கௌதமி நானும் அதை நினைச்சு அப்படி சிரிச்சோம். அப்படி சோ காசே தான் கடவுளடா, வேற எதுவும் கிடையாது. அது கரெக்டா என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டா ஓகே, இல்லைன்னா யாரும் அழப்போறது இல்லை. அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க. இல்ல இப்ப நீங்க காசியதன் கடலோட சொல்லும் போது ஹியூமர் படங்கள், இப்ப சீரியஸான படங்கள் கூட இப்ப நாகேஷையா மாதிரி ஆட்கள் வந்து சிரிக்க வச்சிருவாங்க, கால் ஷீட்டே வெஸ்ட் ஆயிடும் அப்படின்னீங்க. ஹியூமர் படங்கள் அடிக்கும்போது வீட்டுக்கு வீடாகட்டும் இல்லைன்னா காசே தான் கடவுளடால 22 டேக் எடுத்திருக்கேன் நான். அப்பா கிளைமேக்ஸ்ல சிரிச்சு 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 கோபுக்கு கோவம் வந்துருச்சு. கோடா மேல கேமரா நிக்குது. லக்ஷ்மி என்ன லக்ஷ்மி இப்படி சிரிக்கிறேன் சார், என்னால முடியல. இந்த பக்கம் தேங்காய், இந்த பக்கம் இவங்க எல்லாரும் அதே டைலாக் திருப்பி சொல்றாங்க. பட் அவங்கள பார்த்து நான் கிளைமேக்ஸ்ல பேசும்போது அந்த மூஞ்ச பார்த்தோட சிரிப்பு வந்துடும். லாஃபிங் கேஸ் ஸ்மெல் பண்ண மாதிரி 22 டேக் எடுத்திருக்கேன். அந்த என்னாலலாம் காமெடி சீன் எல்லாம் வந்தா நான் அவ்வளவுதான், எனக்கு சிரிச்சே தீத்துருவேன் நான். இப்போ இருக்க டிஜிட்டல் தான் கரெக்ட் காமெடி சீனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் சிரிச்சு கெடுத்துருவேன். எனக்கு சிரிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு இது கிடையாது சார். அதான் சொன்னேன், அந்த மாதிரி சாவல சிரிச்சிருக்கேன். மேடையில் இப்படி உட்காந்து யாராவது வளரிட்டாங்கன்னா அப்படின்ட்டு கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்து சிவகுமார் பக்கத்துல பிள்ளை சிரிக்காத பிள்ளைன்னு, இதான் என் இப்படி வளரிட்டான் அப்படி. அவன் வளர நீ சும்மா பிள்ளை அப்படி எனக்கு நீ இல்லையா என்னால சிரிக்க முடியல. சண்டை 2 பேருக்கும் செம்ம சண்டை. நீ சுமாருன்ட்டு 2 பேரும் திருப்பி அந்தால பேசுறான், வளர்றாரு. என்ன இருந்தாலும் இப்படி வளர்றான் அப்படின்ட்டு அதையும் சொல்லிட்டேன் நான். என்னால வந்து சிரிப்பு அடக்கிறதுங்கிறது எனக்கு முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு வரம் இறைவன் கொடுத்துருக்கான். அதாவது லாஃபிங் இஸ் ஆக்சுவலி யூ ஹேவ் டு பிராக்டிஸ் இட். பிராக்டிஸ் பண்ணணும். இட்ஸ் லைக் அ வயலின். வயலின் இஸ் அ வெரி ரொம்ப கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஹாப்பினஸ் இஸ் லைக் அ வயலின், யூ ஹேவ் டு பிராக்டிஸ் இட் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த சில நேரங்கள்ல நானே கீழே விழுந்து என்ன பார்த்து சிரிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, நான் கீழே விழுந்திருக்கேன். என்ன இப்ப டாப் ஆங்கிள் கேமரா வச்சா நான் எப்படி இருப்பேன், தவளை மாதிரி இருப்பேன். நான் ஒவ்வொரு தடவை எங்க வீட்டுக்காரர் என்ன விழுந்துட்டு அப்படியே நிக்கிறேன். இல்ல என்ன பண்ணலாம், டான்ஸ் ஆட முடியும். அடி பாவி, இந்த வயசுல விழறதுக்கு வயசு வேற உண்டா, எப்படி விழுந்தனர், மறுபடியும் விழுந்து காட்டட்டான். கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சரி பயங்கரமா அடிபட்டிருக்கியா, கால் என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு சிரிக்கிறேன் நான். இப்படி விழுந்தனே, நாளைக்கு நான் எப்படி நடப்பேன், நொண்டுவேனா நொண்ட மாட்டேனா, இல்ல விழுந்தது தவளை மாதிரி இருப்பேனா, மேல கேமரா வச்சா எப்படி இருக்கும், இப்படிலாம் நினைச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வன்ட்டு இவரே என்னை எழுப்பி விட்ட உடனே, நீ எப்படி விழுந்த, இதனே எப்படி விழுந்தேன்னு என்ன ஒரு கேள்வி. அங்கேருந்து வந்தேன், காலில் ஈரம், செப்பல் இல்லை, பாத்ரூம் கழுவி விட்டு, கோவிட் நேரத்துல பாத்ரூம் கழுவி விட்டு வெளில வரும்போது காலை சரியா துடைக்கிற, விழுந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ விழுந்துட்டேம்மா, கீழே விளக்கு ஏற்றணும். என்ன அன்னைக்கு எங்க அம்மாவோட திதி நாள், எங்க அம்மா பிடிச்சி என்னை தள்ளி விட்டாங்க. அம்மா பிடிச்சி உன்னை தள்ளி விட்டாங்க. ஆமா இன்னைக்கு நான் விழுந்துட்டேன்னா எங்க அம்மா தானே தள்ளி விட்டுருப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு விட்டு வச்சிருப்பீங்க. ஆமா, அது நம்மளை நாமளே அது பண்ணால் ஒழிய அந்த நேரம் வந்து சிரிப்பு லைட்டர் ஆகாது. அன்னெசரி ஒரு டென்ஷன் உருவாகும். வீட்டுக்குள்ள நீங்க சிவாசரம் எப்படி இருக்கும், எப்படி உங்களை மேனேஜ் அவர் என்ன ராத்திரி 2 மணி வரைக்கும் சிரிக்க வைப்பாரு. அப்படி எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற மனுஷன். காலையில ஒரு 2 hours நாங்க 2 பேரும் பேசிட்டே இருப்போம். அப்புறம் நான் சொல்லுவேன், நான் போறேன் அதானே. அவன் பொண்டாட்டி வந்து புருஷன் பேச மாட்டானா எதிர்பார்ப்பா, நீ போறேன்னு. நான் அந்த மாதிரி பொண்டாட்டி இல்லை, சரி நான் வேற பொண்டாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி கலாட்டை பண்ணிட்டு நாங்க 37 வருஷமா நாங்க 2 பேரும் சண்டைங்கிறது ரொம்ப கம்மி. எங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்கும், ஹெல்தியா. சிரிப்புன்னா அதீத சிரிப்பு. அவரை மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற மனுஷனை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பாதி நாலேஜ், ஐ கேன் சே மை 80% ஆஃப் நாலேஜ் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட். அவர் படிக்கிற படிப்பு அத்தனையும் சொல்லி ஹி என்ஜாய்ஸ் டூயிங் இட். எப்பவும் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அண்ட் ஹீ வில் இன்ட்ரடியூஸ் மீ டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த புக்கை படி, அதை பண்ணு, இதை பண்ணுன்ட்டு. அதெல்லாம் அதே மாதிரி ஒரு ஏதாவது என்னால் முடியல அப்படின்னா உடனே ஹெல்ப் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க மாட்டான். நண்பன் சரியான ஒரு, அந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கவே மாட்டான் யாருக்குமே. அருமையான நட்பு. சோலோ டிராவல் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்களும் சாரும் அப்படி டிராவல் அப்படி உண்டா, அப்படி போறது, கார்ல தனியா அப்படி போறது, அந்த மாதிரி எல்லாம் முன்ன போயிட்டு இருந்தோம். we used to travel a lot to. காலையில ஒரு 4 மணிக்கு வண்டி எடுக்க வேண்டியது. அதெல்லாம் அந்த வயசுல அந்த ஒரு கொழுப்பு தான். கொழுப்பு தான். 4 மணி நேரத்திலேயே பெங்களூர் போயிடுவோம். 4 hours. அவரும் ஃபாஸ்டா ஓட்டுவாரு, நானும் ஓட்டுவேன். 2 பேரும் போவோம். சும்மா போய் அங்கங்க பிரேக்ஃபாஸ்ட் அது இது சாப்பிட வேண்டியது. போலாமா, போலாம், அவ்வளவுதான். திருப்பி லஞ்சுக்கு சென்னை.
பிரேக்ஃபாஸ்ட் போட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி. சும்மா அது வயசுங்க. இப்ப நிறைய பசங்க பாண்டிச்சேரிலாம் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் we used to do that and we have traveled a lot நிறைய. அதுக்கப்புறமா அப்ராட் போறதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ பொழுது போலனாலே எங்களோட ஒரே பொழுது வந்து இங்கேருந்து சும்மா பீச் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு போறது தான். அந்த டிராஃபிக்கை வேடிக்கை பார்க்கறதே ஒரு பொழுதுபோக்கு தான். என்ன கேரக்டர்ஸ் ஒன்னொன்னும், என்ன டிராஃபிக்கு, உலகமாக கஷ்டமான டிராஃபிக். அந்த வண்டி ஓட்டுறதை பார்க்கறது ஒருத்தரையும் நான் இப்படி குனிஞ்சி ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டு வர அவங்க நம்மளை பார்ப்பாங்க, இவன் என்ன பார்க்குறான், நீ ஆர்டிஸ்ட் ஒன்று பார்க்குறான். இப்போ டிராவல் வந்து பீச்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே உங்களுக்கு 2 hours ஆகிடும். எஸ்பெஷலி திஸ் இஸ் ஐடி ஹப் வேற, அதனால டிராஃபிக் நிறைய இருக்கும். பட் வி டூ கோ அப்ராட், அங்கே வண்டி எடுத்துகிட்டு போகிறது உண்டு. வி ட்ராவல் அலாட். இப்போ தான் ஒரு 1 year ஆச்சு ட்ராவல் பண்ணலை. ஜென்ரலாக வி ட்ராவல் அலாட். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ ஜாலியாக தான் இருக்கும் போகும்போது எப்பவுமே இல்லை? ட்ராவல் அலாட் பிகாஸ் 2 பேருக்கும் ஒரே மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி சண்டை போனோம்னா அதில் பிடிவாதமா 2 பேரும் அதே பாயிண்ட்ல வீட்டுக்கு 2 பேக் அடிக்க மாட்டேன். அவராவது சாரி கேட்டுவார், நான் கேட்கவே மாட்டேன். அது என்னதில்ல தப்பு, நீ கேட்டல, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ நானும் வேறையா, அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரிலாம் இருந்தது. அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார், என்னவா இருந்தாலும் நைட்ல வந்து சண்டை போட்டு தூங்கக்கூடாது. கம் வாட் மே, லெட்ஸ் சே சாரி அண்ட் காம்ப்ரமைஸ். அது எப்படி காம்ப்ரமைஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது எதுக்கு காம்ப்ரமைஸ்? அது லேடிஸ் எல்லாருக்குமே உண்டு. நானும் பார்த்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு எப்பவாவது ஒரு 6 மாசம் கழிச்சு, அன்னைக்கு இத்தனாம் தேதி இந்த இடத்துல நீ நின்று இந்த கலர் டிஷர்ட் போட்டேங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பொண்டாட்டிங்களுக்கு இந்த கெட்ட புத்தி அவ்வளோ ஷார்ப்பா தகராறு ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஆஹா இன்னைக்கு பொழுது இப்படியா, பொழுது போல அப்படின்னு ஆரம்பிச்சிடும். ஆனா அதை வந்து the thing is what happens after ஒரு particular ஏஜ்க்கு அப்புறமா we become mothers, they become fathers, friend, brother எல்லாமே ஆயிடும் பொழுது நம்மளுக்கும் அது இதாயிடுறது. உடம்பும் வந்து ஏஜ் ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி வந்துடுது. உடம்பும் தளரும் பொழுது அந்த கோபம் சண்டைங்கிறது குறைஞ்சிரும். திடீர்னு என்ன தோணும், ஏச்சே இருக்கிற கொஞ்ச நாள்ல என்னடா அவர் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்த கோவிட் நேரத்துல வந்து இறப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்ததுங்கிறது சம்மட்டியில் அடிச்ச மாதிரி மண்டையில சொல்லிட்டே போயிடுச்சு. அதனால இப்போ கோச்சிக்க கூட முடியல யார்கிட்டயுமே. முன்னெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனுக்காக சத்தம் போடுவேன். இவர் அது வேண்டாம் வேண்டாமா, நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் த வேர்ல்ட், அதனால எதுவுமே சத்தம் போடாது. இட் ரியலி அஃபெக்ட்ஸ் யுவர் ஹெல்த் அப்படிம்ப. யார் நம்மளை கேர் பண்ணுவாங்க நம்மளை இவரை தவிர அப்படின்னு அது புரிஞ்சுட்டா பிரச்சனையே கிடையாது. அதுதான் நைஸ்ல. அது நைஸ் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் அலாங் வித் யூ. அவர் சொல்ற மாதிரி என்னுடைய மனைவி என்னுடைய தாய் அவளுடைய ஸ்நேகிதி அப்படின்வார். அந்த ஒரு ஸ்னேகம் இருக்கும் பொழுது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளை பார்க்கறது ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்ன இதுங்க எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். நம்ம எங்களுக்குள்ள ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் என்னன்னா, அவர்கிட்ட தப்பி தவிர நீங்க வந்து எனக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் மாத்திரம் அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லிடக்கூடாது. அந்த கத்திரிக்காயில எத்தனை வெரைட்டி உண்டோ அத்தனையும் வந்து எல்லாமே 5-5 கிலோவா வரும். நான் கேட்பேன், கடையா வைக்க போறேன், இவ்வளவு எதுக்கு, இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ் இருக்குங்கிறதால போட்டா வைக்க முடியும், நான் என்னால பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா கடையில இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. அது ஒண்டிதான் இன்னைக்கு அவருக்கு. நான் எப்படின்னா நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா நான் அதுல கால் தான். வீட்டுல இருந்தா அவருக்கு அப்படி தேவைதானே? இல்ல நான் பார்த்துதான் நான் வந்து நம்ம தான் பண்ணி ஆகணும். இருக்கிற 2 பேருக்கு இவ்வளவுதான். இப்ப வந்து உங்களுக்கு அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு ஆன்லைன்ல கூப்பிட்டா உடனே வந்து கொண்டு கடுகை கொடுத்துட்றானே, எண்ணெய் காயத்துக்குள்ள கடுகு வந்துருது. அந்த அளவுக்கு எல்லாமே வசதிகள் வந்தாச்சு. ரொம்ப ஈஸியாவும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு பொருள்கள். ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இது வேணா அது வேணா இது அப்படின்னுவாங்க. அவருக்கு அது ஒண்டிதான் தெரியறது இல்லை. என் பொண்ணுன்னு சொல்ல சின்னவோ அப்பா கிட்ட தப்பி தவறி கூட, அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் ஒன்று வேண்டி இருக்குன்னு கேட்கக்கூடாது, சரி இதுல 10 இருக்கு நீ எது வேணுமோ பாருன்னு. நம்ம செலக்ட் பண்ணா இதை கொடுத்துருவேன், இல்லை எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு. என்னோட இன்னி வரைக்கும் 37 வருஷமா நான் கட்டுற எல்லா படமே அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஆமா, எங்க அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நானா செலக்ட் பண்ணி புடவை எடுத்தது இல்லை. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிஜமாவா? எனக்கு நீங்க புடவை வாங்க அனுப்பிச்சிங்கன்னா இப்படி போனேன்னா அது ஒன்று கொடுங்க இது ஒன்று கொடுங்க, ஓகே பில்லு போடுங்கன்றுவேன். நல்லில என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மா வந்துச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ள பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு. எனக்கு இதுதான் இதை பிரின்னு பார்த்து இப்படி கண்ணாடி முன்னாடி இப்படி பார்த்து எனக்கு அப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தா எரிச்சலா உடனேமா வேமா வச்சுட்டு போமா, வாங்குறதுனா வாங்க இல்லைன்னா போ. எவ்வளவு நேரம் பண்ணுவாங்க. நான் இவர்கிட்ட சொல்லிடுவேன், நீங்க என்ன வேணுமோ நீங்க பாருங்க, பிகாஸ் ஹி ஹஸ் காட் டேஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன், என்ன செலக்ட் பண்ணி அப்போ டேஸ்ட் வந்து கிரேட்டா தானே இருக்கும்.
அப்படிலாம் கலாடா அவர் ரொம்ப அழகாட்ட செலக்ட் பண்ணுவார். இது நல்லா இருக்கும் கேமராக்கு, இது பண்ணுன்னுவாரு. ஜென்ரலாகவே எனக்கு இதை கட்டிக்கணும் அப்படின்பாரு. இயக்குனர் வேற தெரியாத அவருக்கு ஆமா, frame பார்க்கும்போது அவர் ரொம்ப எப்படி அழகா அதெல்லாம் எனக்கு அதுல ஒரு சோம்பேறித்தனம். ஏதோ நீயே செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா, வேலை முடிஞ்சது எனக்கு அப்ப அப்படின்னு. நீங்க அவருக்கு செலக்ட் பண்ணி நினைச்ச கிடையாதா? நகை கூட நான் செலக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க யாருமே என்ன நிறைய நகை போட்டு பார்த்துருக்க முடியாது. அதை விட ஒரு மகா போர் எதுவும் கிடையாது, எனக்கு பிடிக்காது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கும்? இப்ப நீங்க உங்களை அழகுபடுத்திக்கிறது இல்ல, இப்ப நீங்க ட்ரெஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, அதை தவிர நீங்க இப்ப வெளியே கிளம்பும் போது இது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்? சாதாரணமா எல்லாரும் பண்ணிக்கிற மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோ, க்ளீனா பண்ணுவேன். ஜென்ரலா பெருசா மேக்கப் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது அதெல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா ஒருவேளை இந்த 16-17 சினிமாவில் வந்ததுனால எனக்கு அது இன்ட்ரெஸ்ட். பட் ஐ ஆம் வெரி பர்டிகுலர் அபவுட் மெயின்டைனிங் மை டயட், மை எக்ஸசைஸ், மை யோகா. ரெகுலரா பண்ணி அது மாத்திரம், அது ஒண்டிதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்றும் இல்லைனாலும் போகலாம், வாக் போகலாமான்னா வாக் போகலாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சரில் போகிறது, கடவுள் தயவால பெரிய நேச்சரே இருக்குங்க, அது உண்டு. அதே மாதிரி உணவுல வித்தியாசமாக உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதா பார்த்து சாப்பிட்றது, அந்த மாதிரி. அழகு உள்ளேந்து வந்தால் தான் உண்டு, வெளியில் பூசினா வரப்போகிறது இல்லையா. மார்க்கெட்டில் எவ்வளோ மேக்கப் மெட்டீரியல்ஸ் அத்தனையும் வாங்கிக்க வேண்டியது, அதில் எக்ஸ்பைரின்னு தூக்கி போட்டுற வேண்டியது தேவையே இல்லை. அதுக்காக நீங்கள் மஞ்சள் பூசியே குளிச்சிட்ருங்கன்னு நான் சொல்லலை. பட் மெயின்டைனிங் யுவர் ஹெல்த் வித் அ குட் ஹெல்தி டயட், குட் தாட்ஸ், ஹெல்தி தாட்ஸ் அண்ட் சிரிக்கிறதுக்கு பழகுங்க. நம்மளை நாமளே பார்த்து கூட சிரிச்சுக்கலாம். இல்ல சிரிக்கிறது பழகுறதுன்றதே நல்லா இருக்கு ஒரு மாதிரி இல்ல, இயல்புல நினைச்சிடறோம் நம்ம, ஆனா அப்படி இல்ல. அது நிமிஷம் மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கவே மாட்டோம். நேற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்போம். ஏஜ் ஆகும்போது ரொம்ப கேவலமாகவே இருக்கும். நம்ம சிரிச்சாலே, நம்ம அழுதாலும் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளை நாமளே ட்ரைனிங் பண்ணி படத்தில் நான் 18 வயசில் அழுது வேற, இப்போ அழறது வேற. ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரைனிங் பண்ணிக்கணும், இல்லைன்னா டக்குன்னு ஃப்ரேமில் அசிங்கமாக போயிடும். அழறதே சிரிக்கிற மாதிரி இந்த சைடில் தெரிஞ்சிடும். அதை நம்மளை நாமளே கரெக்ஷன் பண்ணிக்கிறது ஒரு இருக்கு பாருங்க, அதை விட காமெடி எதுவுமே கிடையாது. ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, எவ்வளவு பெரிய போங்கல்ல அது. ஆரம்பிக்கும் போது சொன்னது ஹோம்ஒர்க் பண்றதுதான். ஹோம்ஒர்க்னா நம்ம யோசிச்சுக்கிறது, இப்படி இப்படி பண்ணணும். நீங்க உள்ளுக்குள்ளேயே ஓட்டி ஓட்டிட்டே இருப்போம் வண்டி. அது எல்லாத்துலயும் வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி உழுதுற ஓடுமா இல்லைன்னா அதே மைண்ட்ல அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது பழகி போச்சு. அது இதை பண்ணா எப்படி வரும். திடீர்னு அங்க சமைச்சுக்கிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு டைலாக் நானே சொல்லுவேன். இவர் என்ன பாஷை மாறிடுச்சு அப்படின்னாரு. இல்லை இல்லை, இது அப்படி சொல்லி இருக்கலான்னு நினைக்கிறேன், டப்பிங்ல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்பேன். டக்குன்னு அது உட்காரும் அங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அது மாதிரி படைச்சிட்டாரு கடவுள். இந்த ஜென்மம் அப்படி, அவ்வளவுதான். படங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அது எதுவா எடுத்துக்கலாம். இப்போ ஜீன்ஸ்ல இப்ப ரிதம்ல சின்ன சின்ன, அதாவது ஜீன்ஸ்ல பெரிய கேரக்டர், பட் ரிதம்லாம் ஒரு மினிமலா வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் அந்த கேரக்டர் இருக்கும் லட்சுமிவாக்கு. ஆனாலும் அதுல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு ஆக்டர்ஸ் இருந்தாலும் நீங்க தனியா தெரியுறீங்க. இப்ப படையப்பால ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் தட் ரிதம்னு சொல்லிங்கன்னா, சாரி பேசுறேன், ரிதம் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் வசந்த் சார். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா படங்கள்லுமே ஒரு டைரக்டர் நிச்சயம் பண்ணி இவங்க இதுக்கு சரியா இருப்பாங்க. பசில் தானே, இந்த பசிலை கொண்டு இங்க வச்சா இதுதான் லக்ஷ்மி, இதுதான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு வைக்கும்போது படம் கரெக்டா வருது. ஸோ we should not take the credit. ஸ்டாண்டர்ட்லாம் தெரியுது எப்படி? இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா தனியா லட்சுமி அது அவருக்கு தெரியுது இல்ல, நான் பண்ணுவேன்னு. அதான் அதுக்கு அது அவர் வைக்கிறீங்கல்ல, அதுதான் சொல்றேன் நானு. அவர் நம்பிக்கை வச்சிருக்காருல்ல, அதான் அந்த அந்த எண்ணம் அவருக்கு வருதுன்னா நீங்க யூ ஹவ் டன் சம்திங். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்து வளர்ந்துருப்பாரு. ஒரு நம்பிக்கை வரும்போது இது பண்ணலாம், இவங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு. என்ன அதே மாதிரி சில மலையாள படங்களை தேடி பிடிச்சி, நான் இல்லப்பா என்னை விட்டுருங்கடே, அங்க என்னால இந்த இவ்வளவு பெரிய அரிசி சாப்பிட முடியாதுலாம் கலாட்டா பண்ணுவேன் நான். நாங்க வெயிட் பண்றோம், நீங்க வாங்க எப்போ வேணாலும் அப்படின்னு. ஸோ அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ இந்த படம் இவ்வளவு நல்லா இருக்கு, கரெக்ட், அப்படி இவங்க சூஸ் பண்ணது நம்மள அப்படின்னு. இந்த டைரக்டர்ஸ் அதே மாதிரி தெலுங்குல ஒரு படம் 2012 பண்ணோம், எஸ்பிவி சாரும் நானும். மிதுனம்னு பேரு. 2 கேரக்டர். இங்க வரைக்கும் தமிழ்நாட்டிலயும் பாப்புலர் தான். 2 கேரக்டர்ஸ் தானே. நான் அதை பண்ண மாட்டேன்ட்டேன். நான் சொன்னேன், இதெல்லாம் எவையா பாப்பான், இந்த படம்லாம் இப்ப பார்க்காது, இல்லை ஐடி லெவல்ல பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்குது, அதுங்களோட வே ஆஃப் திங்கிங்கே டிஃப்ரெண்ட். நீங்க ஒரு கிராமத்துல போய் 2 வயசானவங்களை பத்தி அவங்களோட லவ் பத்தி எடுத்தீங்கன்னா யார் பார்ப்பாங்க. அந்த டைரக்டர் தனிக்கல பரணி, அம்மா நீங்க இல்லைனா நான் பண்ணலன்னு. நான் அப்புறம் சொல்றேன்ட்டேன், பிரகாஷ் ராஜ் அம்மா ப்ளீஸ் நீங்க பண்ண, இது என்ன கதையா இருக்கே பிரகாஷ், நான் அதை பண்ணணுங்கிற என்ன. இல்லை அந்த படம் நல்ல படம், நீங்க நான் நடிப்பேன் ஆனா நீங்க நடிக்கிற, நீ நடிச்சா கூட நான் நடிக்கிறதால எனக்கு வேண்டாம் பிரகாஷ், அம்மா நீங்க பண்ணணும்.
சரி நான் அப்புறம் பேசுறேன்னு பாலு சார் இத்தனை பேர் கன்வின்ஸ் பண்ணி நீ கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா பாலு சாரும் நானும் நிறைய படங்கள் அவரோட அதிகப்படியா நடிச்ச ஒரு நடிகைங்கிற ஒரு சந்தோஷம் பெருமை எனக்கு இருக்கு. ஏன்னா அதுல என்னன்னா பாலு சாருக்கு மனைவியா நடிச்சிருக்கேன், காதலியா நடிச்சிருக்கேன், அவருக்கு தங்கையா வர நடிச்சிருக்கேன், தெலுங்கு கன்னடம். அதுல இதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றாரு, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் லக்ஷ்மி, நீ பண்ணலன்னா படத்தை டிராப் பண்ண சொல்லலாம். சார் அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லாதீங்க சார்ன்னு உட்காந்து யோசிக்கிறேன், இது எப்படி என்ன ஏதுன்னுட்டு. சரி பண்ணுவோம். அந்த படத்துலையும் இதே மாதிரி தான், கிளைமேக்ஸஸ் ஆன் மீ டோட்டலாக சாலிலக்கியா உட்காந்து அழறது. அதுக்கு தான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி எடுக்காதீங்க, நாளைக்கு எடுக்காதீங்க, எனக்கு ஒரு 1 day டைம் கொடுங்க, மற்ற எல்லாம் எடுங்கன்னு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் ஹவு டு க்ரை. ஏன்னா நான் சொன்னேன், இது ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு பிராமண பெண், யாரும் இல்லை துணை, கணவன் திடீர்னு இறந்துட்டான், காலையில் காஃபி கேட்குறவன் பார்த்தா சேரில் இறந்து உட்காந்துருக்கான்னும் பொழுது அதுதான் சஸ்பென்ஸே படத்தில். நான் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இவ எப்படி அதை எதிர்கொள்வான்னும் பொழுது அதை வேற விதமாக நான் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்னன்னா நான் கேட்டுக்குவேன் டைரக்டர்ஸை, நான் 2 விதமாக பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன். இது கைண்ட் ஆஃப் ஹோம்வொர்க் தானே, ஓடிட்டே இருக்கு. நீங்க நைட் யோசிக்க மாட்டீங்க, ஆனா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் என் மைண்ட்ல, இது என்ன பண்ணா அது கரெக்டா இருக்குமா. சின்ன சின்ன தெலுங்கு பிராமின்ஸோட டச்சஸ் வேற, நம்ம தமிழ் பிராமணர்களோட பழக்க வழக்கங்கள் வேற. அதாவது சிறையில் நான் பண்ணும்போது சாப்பாடு போட்டுட்டு அந்த தண்ணியை இப்படி தொட்டு அலம்புவேன் கையை. அதை ஒருத்தன் குறிப்பாக எழுதி இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க பாருங்க, கரெக்டாக பிராமின்ஸ் தே டூ இட். ஏன்னா அது கரண்டி 10 அப்படின்னுவோம். அந்த மாதிரி இங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, அதை யோசித்து இது எப்படி பண்ணலாம். அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு, இவரை கணவனாக பார்த்ததை விட அவரை என்னுடைய குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு குழந்தை, எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இது கொடு அது கொடுன்னு. ஒரு தாய்க்கு இந்த வயசுல ஒரு குழந்தை போயிட்டா எப்படி இருக்கும், இருந்தது ஒண்ணு அப்படிங்கறது யோசிச்ச உடனே இவங்க 2 பேருக்கு முதல் நாள் ஆக்ட் பண்ணி காட்டினது போக 3வது வருஷம் நான் சொன்ன டேக் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன், ஒரே டேக். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, 2வது டேக் கேட்டா ரொம்ப அவமானம் ஆயிடும். அப்படியா? அது ரொம்ப அவமானம் ஆயிடும் எனக்கு. மா இது கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் டேக் 2ன்னா தப்பு இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுங்க. ஓ அதுவா, சரி அப்படின்னுவேன். இல்லை அது இன்னொன்று எடுத்துக்கலாம் பெட்டர்மெண்ட்னாங்கன்னா, அப்போ என்ன அவ்வளோ மட்டமா நான் பண்ணிட்டேன், எனக்கு அது ரொம்ப அவமானம் ஆயிடும். எனக்கு செகண்ட் டேக் வராது, டைலாக் ரொம்ப கஷ்டப்படுவேன், ஒரு மாதிரி. சரி டைம் கொடுங்க எனக்கு அப்படின்டுவேன். நடந்திருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு? 2வது டேக் தாராளமா நடக்கும். ஒரு எங்க மிஸ்டேக்னுவாங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, உண்மை சொல்லுங்க என்னன்னுட்டுன்னு. எனக்கு ஒரு காமெடி ஒன்று நடந்தது இதே மாதிரி. செகண்ட் டேக்குன்னா ஒரு பெரிய கிளைமேக்ஸ், இவ்வளோ டைலாக் நான் பேசுறேன், சந்திரமோகன் பேசுறாரு, எதிர்க்க ஒரு நடிகர், நம்ம தமிழ் நடிகர், அவர் அப்பதான் 2வது ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் அவருக்கு, அங்க சிம்ரன் ஹீரோயின். இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா என் புள்ள, ஏன்னா நம்ம வீட்டு வேலைக்காரன் பொண்ணு, அதான் பண்ணிக்கிறேன்றேன்ட்டு கிளைமேக்ஸில் சண்டை வரும். நான் கத்துக்குன்னு கத்தி இவ்வளோ நீளம் டைலாக் பேசின அப்புறம் அந்த பையன் ஒரு 10 வார்த்தை பேசணும், அவர் பேச மாட்டேங்கிறாரு. மறுபடியும் டேக் 2, டேக் 3, டேக் 4 போயிட்டே இருக்கு. நான் கேட்டேன், ஏன்பா இவ்வளோ நாள் இந்த ஹைதராபாத்ல இருக்கியே, நீ தெலுங்குல என்னதான் கத்துக்கிட்டேன்னு. நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் கத்துக்கிட்டேம்மா, என்னன்னு, டப்பு காவாலி. அது ஒண்டிதான் கத்துக்கிட்டாராம் அவரு. நான் தான் யோசிச்சேன், அட பாவி, டைலாக் கத்துக்கிட்டா டப்பு காவாலின்னு கத்துக்கிட்டு இப்படி கழுத்து இருக்கிற எங்களை. இது டிஜிட்டல் வரதுக்கு முன்னாடி பிலிம் ரோல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பிலிம்னா கொஞ்சம் போயிட்டே இருந்தா திட்டுவாங்க, என்ன டிஃபன் சாப்பிடலையா காலையில, என்ன டேக் 2 டேக் 3 போறீங்கன்னுவாங்க. அதுவும் கத்தி சொல்லுவாங்க, அவமானமா இருக்கும் நமக்கு, அதனாலேயே ஒழுங்கா இருக்கணும். இது நான் சொன்னேன், எவ்வளவு பிலிம் போயிட்டே இருக்கு. அதுக்குள்ள அந்த ப்ரொடியூசர் அங்க நின்று, இவங்களால ஹோட்டல் பில்லும் ஏறிச்சு, பிலிம் பில்லும் ஏறுது, ஏவி இது என்ன இருக்கேன், சொல்லுடா டைலாக. நான் அப்புறம் சொன்னேன், இவன் இன்னைக்கு சொல்ல மாட்டான் இந்த புள்ள, நீங்க தனியா இடங்க இந்த புள்ளைய வச்சேன்னு. அன்னைக்குதான் நான் யோசிச்சேன், ஓ தலைமுறை மாறுது. இது உங்களோட தலைமுறை மாறுது. ஏன்னா அந்த என்னைக்கு ஒரு வேற லாங்குவேஜ்க்கு நடிக்கும்போது எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். இங்கேருந்து தமிழ் ஆளுங்கலேருந்து தெலுங்குலேருந்து தமிழ் டைலாக படிக்கணும், சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு இதோடு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு டப்பு காவாலின்னு கற்றுக்கிட்டேன், வேற ஒன்றும் கற்றுக்கலன்னு.
மனசாட்சி இல்லாம சொல்லிட்டான். ஓஹோ, ஓகே, இது வேற ஒரு தலைமுறை, இதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கறது அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்பயே புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே ரெடி ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு பெருமையா சொல்றேன், இது வந்து எந்த பெண்கள்ட்டையும் நான் பார்க்கல. ஓ. ஹீரோயின்ஸ் வந்தாங்கன்னா என்ன பேசணும்னாலும் அப்படியே டைலாக மனப்பாடம் பண்ணி அவ்வளவு அழகா கரெக்டா பேசுவாங்க. பெருமையா சொல்றேன். எல்லா மொழிகள்லயுமே விருதுகள் நிறைய வாங்கியாச்சு, நம்ம நிறைய வாங்கியிருக்கீங்க, நீங்க வாங்காத விருதுகள் இல்ல. அங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு லாங்குவேஜ்? கன்னடால சில சில இடங்கள்ல நான் அப்படி எதை அடாப்ட் பண்ணிக்கிறதுன்றது அந்த லாங்குவேஜ் மொழியும் சரி, அதுக்கப்புறமா அது நீங்க இப்ப அட்வான்ஸ் கொடுங்க, நான் மணிப்பூர் லாங்குவேஜ் பேசுறேன். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன நம்புறாங்க, நான் செய்வேங்கிற ஒரு நம்பிக்கையில என்னுடைய சிம்பிள் தானே. ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட். என்ன நம்புற அவங்க வந்து என்னோட டீச்சர்ஸ். டைரக்டரா இருக்கலாம், ப்ரொடியூசரா இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணத்தை போட்டுட்டு என்னை நம்பி இந்த கேரக்டர் பண்ணுவாங்க, இது ஓடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது சரியா செய்யலைன்னா அதை விட துரோகம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. மகா துரோகம், அது பச்சை துரோகம். அது நம்பி நம்மளை கூட்டிட்டு போறாங்க, நம்ம அதுக்கேற்ற உழைப்பு நம்ம கொடுத்தா. இன்னொன்னு என்னன்னா, இறைவனர்களால நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மொழியும் படிக்கிறதுக்கும் எழுதவும் கத்துனுடுவேன். இப்போ சவுத்தோட எல்லாமே எழுத படிக்க தெரியும். நடிக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் சிவாஜி ஐயா, ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஐயா, தொடர்ந்து அவங்களோட என்னன்னா நீங்க அந்த கேரக்டர் சொன்ன மாதிரி அவருக்கு மகளாவும் பண்ணிருக்கீங்க, தங்கையாவும் பண்ணிருக்கீங்க, பேராவும் பண்ணி சிவாஜி சார் இருக்கலாம். தங்கைக்காகலாம் உங்களோட அகைன் டைட்டில் ரோலே நீங்க டபுள் ஆக்ஷன் வரல. தங்க, அவருடைய மகள், அவருடைய காதலி, அவருடைய மனைவி, அவர் இருந்திருந்து அவருடைய அம்மா. அவரோட கடைசி படத்துலயுமே நீங்க நடிச்சிருக்கீங்க, பேரா பண்ணிருக்கீங்க. அவருக்கு அவர் சொல்லி கொடுத்தது வந்து நடிப்பு மாத்திரமே இல்லை, பல விஷயங்கள். நம்ம வந்து ராஜராஜ சோழன்ல வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்த உடனேயே அவர் வந்து இப்படிதான் உட்காந்துப்பாரு. 7 மணி தான் கால் ஷீட்டு, 6:45 வந்துருவார் அவர். நாங்க சிவகுமார், நாங்க முத்துராமன்லாம் ஐயோ வந்துட்டாரியா, ரெடி ஆகணும் ஐயா, போலாம் ஐயா. நான் சொல்லுவேன், டேய் நீங்க தலையில ஆணி அடிச்சு நகையெல்லாம் மாட்டி என்னை அனுப்புறதுக்குள்ளே வெடிஞ்சு போயிடும், கலாடா பண்ணி எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு போவோம். போறேன் அப்படி உட்காந்து. 6:30 மணிக்கு வருவீங்களாக்கோ? சார் 7 மணி தானே சார் கால் ஷீட்டு, நீ வாயாடாத, உட்கார். டேய் கோடா கொண்டு வந்து போடுறா இவளுக்குறார். நானும் அவர் உட்காந்துருக்கிற அந்த கோடா ஸ்டூல் மாதிரி ஒன்று போட சொல்லுவார், அதுல உட்காரணும். ஏன்னா நீ வந்து இளவரசியா நடிக்கிற, இப்படி உட்காரு, அதே ஸ்டைல்ல இங்க மடங்க கூடாது. என்னெல்லாம் கத்து கொடுக்குறாரு குந்தவை இல்ல நீங்க அதுல? ஆமா, நான் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னு. ஏன் அங்கிள், ஏய் வந்து அங்கிள் இங்கெல்லாம் கேசாதீங்க, ராஜாதி ராஜான்னு சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணோம், அரசேன்னு சொல்லுங்க. அங்கிள் ப்ளீஸ், என்னால இப்படி உட்கார முடியல. உட்காரு, நீ என்ன கேரக்டர் பண்ற, அதனால நீ இப்படி உட்கார்ந்து தான் ஆகணும். இந்த இடம் மடங்க கூடாது, மடங்கினேன்னா இந்த ட்ரெஸ் அப்படியே நடங்கி மடங்கி 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 சாயந்தரத்துக்குள்ள அசிங்கமாயிடும், வேர்த்து கொட்டினா ஒட்டிக்கும், அப்படியே நேரம் வச்சுக்கோ கழுத்த. இன்னைக்கும் ஃபிகரை கொஞ்சம் மெயின்டைன் பண்றோம்னா உட்கார்றது, நடக்கிறது, கொள்றது சிவாஜி சாரும் நேரம் உட்காந்துக்கணும், பூன் போடக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு எம்ஜிஆர் சாரும் தான் என்னுடைய குரு. சத்தியமா. அவரை டீஸ் பண்ணி சாங் அது அந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு அப்பயும் இல்லையா? 18-17 வயசு தான் இருந்திருக்கும். அவர் தான் அந்த, அதாவது எனக்கு வந்து முதல் குழந்தை 18-19 கல்யாணம், 20 பிரெக்னென்ட் ஆயாச்சு, 20 பெத்தாச்சு குழந்தைய. அப்போ வந்து ஒரு 7 மாசம் பிரெக்னன்சில தான் அந்த சாங் எல்லாம் எடுக்கிறோம். பட்டிக்காட பட்டணமா சாங் அந்த இல்ல, அது வந்து முதல்ல இந்த சங்கே முழங்குங்கிற படத்துல அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி ட்ரெஸ் கொடுத்தாரு. அப்புறம் அவரா பார்த்துட்டு வேண்டாம், டெலிவரி முடிச்சுட்டு வேணா பண்ணலாம் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இல்லை முடிச்சிடுறேன் சார் நான் அப்படின்றேன். இல்லை போகலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எம்ஜிஆர் சார்கிட்ட, யார்கிட்ட சொன்னா இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டு போயிடுவாரு. சிவாஜி சார் முயற்சி பண்ணுவார், இல்லை சொல்லுவோம், இவன் எடுத்தாரு எடுக்கலாம் சொல்லுவான் பார். நான் சொல்றேன், எதுக்கு சார் ட்ரை பண்றீங்க, விட்டுருங்க. இவர் எம்ஜிஆர் சார் கரெக்டா யார்கிட்ட சொன்னா இது நடக்கும், இது தேரும் தேராது, அதை ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணுவார் அவர். அந்த ஸ்மார்ட்னஸ் வரவே வராது. நான் வந்து இப்படி சாஞ்சிட்டு இப்படி உட்காந்தேன், அங்கேருந்து இப்படி சார் எனக்கு இன்னைக்கும் வந்து இப்படிதான் உட்காந்து தியேட்டர்ல போறாலும் இப்படிதான் படம் பாக்குறேன். வசதியா இப்படி உட்காந்து படம் பாக்குறதுங்கிறது மறந்து இல்லையா, மைண்ட்ல அப்படியே ஆயிடுச்சு. 18-19 வயசுல உட்காராதே, மனுஷன் ஒருத்தன் தான் இப்படி வளர்றான், மிருகம் இப்படி வளருது, நீ அப்புறம் இப்படி வளர்ந்துருவேன்னு இது அப்படியே மைண்ட்ல உட்காந்துடுச்சு எனக்கு. அந்த டீனேஜ்ல வி ஷுட் நாட் டூ இட். இதெல்லாம் பெரியவங்க வீட்டுல சொன்னா நம்ம கேட்க மாட்டோப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். வெளியில வரும்போது நம்மளை விட பெரிய மூத்த கலைஞர்கள் சொல்லும் பொழுது பெரிய விஷயம். அவர் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு அன்னிலேருந்தே ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, இன்னும் 2 மூத்த கலைஞர்கள், 2 பேருமே இன்னைக்கு உயிரோட இல்லை.
ஒருத்தர் நடந்து போயிட்டு பேசுறாங்க அந்த சத்யா ஸ்டுடியோல வந்து, டேய் வாடா சாப்பிட்றது தெரியா அப்படின்னாரு. நான் வரலடா, எனக்கு பசிக்கலடா அப்படின்னு போயிட்டான். இந்த சத்யா ஸ்டுடியோல எப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு மேல ஒரு ஃபுல்லா அடைஞ்சு நின்று இருப்பாங்க ஜனங்க. காம்பவுண்டு மேல ஏறி சின்னவர் போறாரா வராரா தலைவர் போறாரான்ட்டு அவரை பாக்குறதுக்காக. இவங்க 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டாங்க. சாப்பாடு முடிஞ்சு செட்டுக்கு வந்த உடனே அவர் சொல்றாரு, தயவு செஞ்சு பப்ளிக் பார்க்கும்போது உங்க உறவு எதுவா இருந்தாலும் ஒருத்தர் வாடா போடான்னு பேசிக்காதீங்க. பப்ளிக்ல மரியாதை கொடுத்து பேசுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு இல்லைன்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்ம இருடி என்னுவோம், சீ என்னுவோம், இங்க வாடா அப்படின்னுவோம். தட்ஸ் சச் அ ராங் திங். குழந்தையா இருந்தா கூட பண்ணாதீங்க. உங்க நட்பு எதுவா வேணாலும் இருக்கட்டும்ன்றது. அந்த ஒரு கிளாஸ் பிஹேவியரை வந்து ஒரு சின்ன வார்த்தையில அவர் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு. கரெக்ட் இல்ல? உங்களோட மோஸ்ட் கோ ஆக்டர்னா ஜெய்சங்கர் சார் அத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க இல்லையா? முத்துராமன் சார் அண்ட் ஜெய்சங்கர், சிவகுமார் தான் அதிக சிவகுமார் சார், படங்கள். அவங்க அப்படியே 3 பேருமே சொல்லலாம் இல்லையா? சிவகுமார் தான் அதிக படங்கள். கடைசி வரைக்கும் 99 அதுல கூட நடந்தது. எனக்கு கண்ணு பட தெரியாது. போதே இன்னி வரைக்கும் அவர் தான் அதிக படம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு வீடியோல என் கூட. அவர் போன் பண்ணி சொல்லாரு, "ஏப்பா இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம் போறப்பா பாத்தியாப்பா" அப்படின்னுட்டு இருப்பாரு. அவர் அவர் கவுண்ட் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் அதான் ஐயோ ஞாபக சக்தி. கரெக்டா. ஜெய் வந்து ஓரளவுக்கு இருக்கு. சிவகுமார் தான் ஜெயோட அதிகமான படங்கள். முதல் படத்துல சிவகுமார் சார். ஆமா, ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய படங்கள் சிவா தான் எனக்கு பேரு. நிறைய படங்கள். ஜெய்சங்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதிகமான படங்கள் இருந்தது. ஆனா சிவகுமார் என்னைக்குமே இருந்தது. கரெக்ட். த்ரூ அவுட் அவர் பறவைகள் ஒரு காலகட்டத்திலயுமே இருந்திருக்காங்க. கடைசியில கண்ணுபட கண்ணுபட போகுது போகுது. இருந்த போது கூட சிவாதான். அதுக்கப்புறம் அவருமே நடிக்கிறது இல்ல நிப்பாட்டி மாட்டேன்ட்டு சொல்றாரு. எங்க கிட்ட பேசும்போதே சொல்லிட்டாரு, அந்த படத்தப்பே நானு இன்னும் கொஞ்ச நாள் தான் நடிக்க மாட்டேன். ஏன்பா அப்படின்னும். நானு ஆச்சி சிவா அப்பெல்லாம் எல்லாம் ஒரே ரூம்ல உட்காந்தானே சாப்பிடுவோம். ஒரே ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது யூஸ் டெல்லிங், இல்ல இதுக்கு மேல தலையில நிறைய போட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் அப்பா எங்க வந்தீங்க சார் அப்படின்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு நிறை போட்டா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இட்ஸ் ரியலி குட். நான் சொன்னேன், நீ என்னப்பா அப்படின்னாரு. தெரியாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன்ப்பா அப்படின்னு. ஆச்சி வந்து ஆச்சி கேட்கவே வேண்டாம், அவங்க இதே தான் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு விதத்துல ஆச்சி தான் இன்ஸ்பிரேஷன் கூட. அவங்க ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணுவாங்க. காலையில ஒரு 8 மணிக்கு மேக்கப் போட்டு செட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒருவேளை ஷூட்டிங் 6 மணி வரைக்கும் இல்லைங்க, உங்களுக்கு 1 மணியோட முடிஞ்சிடுது அப்படின்னா, அப்படியே மேக்கப்போட போய் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீட்டில் மேக்கப்போட தான் இருப்பாங்க. ஓ, ஏன் ஆச்சு மேக்கப் கலைக்கலன்னா, இது போட்டுக்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தானே வந்தோம், இருக்கட்டுமே கொஞ்ச நேரம்வாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வாழ்க்கைய ரசிச்சிருக்காங்க. நான் போடுற மேக்கப் அப்படியே முன்ன மாதிரி நான் வந்து பேக்கப்னு சொன்னா இங்க ஏதோ விக்கிருந்தா பிச்சு ஏதாவது எடுத்து ரெடி வா ஊன்னு இப்படி தொடச்சிருவேன். நீ கொஞ்சம் வெள்ளையா இருக்கேங்கிற கொழுப்புல எல்லாம் தொடச்சிட்டுலாம் போறியாடி. மேக்கப் போடுறதுக்கு எத்தனை பேர் வேண்டுறாங்க, ஆசைப்படுறாங்க. நான் கலைக்க மாட்டேன்னுவாங்க. கலைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரெயின்ல ஒரு தடவை நாங்க அது ஒரே ஒரு கிராமத்திலே வந்து அப்புறம் இங்கேயே எடுத்தோம் ஃபுல்லா. முதல்ல வெளியூர்ல போயிருந்தோம். அருமையான படம் அது. வெளியூர்ல போய் முதல்ல எடுத்தோம். அப்போ ட்ரெயின்ல போகும்போது ராத்திரி உட்காந்துக்கிட்டு என்னமோ இப்படியே படிச்சுக்கிட்டு தலையில ஸ்கார்ஃப் கட்டிக்கிச்சு. நம்ம 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 நம்மன்னுட்டு இருக்கு. 4 பர்த்து நானு மேல படுத்துட்டேன். என் அசிஸ்டன்ட் மேல இவங்க 2 பேர் சுகுணாமா இவங்க. யாரு நொய்யா நொய்யான்றாங்களே பார்த்தா ஆச்சி. ஆச்சி என்ன ஆச்சி பண்றீங்க அப்படின்னு. இவங்க ஒரு டைலாக் கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாட சொல்றாங்க. நாளைக்கு இந்த பாட்டு சரியா வரணும். ராத்திரி 1:30 மணி, காலையில 6 மணிக்கு இறங்கிடும் வண்டி. தூங்குங்க ஆச்சி போன ஷூட்டிங்க்கு. இல்ல போயிடலாம். அப்படியெல்லாம் யாரா பார்த்துருக்கீங்களா? காலையில வராங்க, அங்க இறங்குறாங்க, ஃப்ரெஷ்ஷா மேக்கப் போட்டுக்குது. இது எதுக்கு கட்டிக்கிட்டீங்க இது மாதிரி? நான் இப்படியே கேட்டேன், புள்ள பெத்த மாதிரி கட்டிக்கிட்டீங்க. இல்ல காதுல காத்து அடிச்சதுன்னா தொண்டை கெட்டிடும், நாளைக்கு லைவ் ரெக்கார்டிங் தியேட்டர்ல அப்படியே பாடிக்கிட்டே நடிக்கணும். என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு டெடிகேஷன். அதெல்லாம் அவங்கள பார்த்து பழசு கத்துக்கிட்டேன் நான். அந்த டெடிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்து மேல, குழந்தைகள் மேல. நான் அவங்கள நேர ஓரளவுக்கு பார்த்தது வந்து அப்போலோ ஸ்பெஷல் இதுல இருந்தாங்க, நம்ம தேனாம்பேட் ஹாஸ்பிட்டல் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வேற யாரையோ பார்க்க போன போது அந்த பிளாட்டினம் வார்டு போறேன். பேத்தி பிடிச்சிருக்கு, இன்னொரு நர்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஷி வாஸ் ட்ரைங் டு வாக். என்னை பார்த்த உடனே ஓடி போய் கட்டிட்டு கண்ணில் தாரையா அவங்களுக்கு வருது, எனக்கும் வருது. பேச்சு வரல அவங்களுக்கு. அப்போ நான் வந்து கலாடா பண்ற மாதிரியே, மனோரமா என்னடி பேச மாட்டேங்கிற அப்படின்ற.
சிரிச்சுக்கிட்டே கண்ணில் தட்டி பேசுடி இல்லைன்னா அடி பண்ணி நான் உன்ன. எனக்கு அது ஒரு சீனு எழுதினா கூட வராது. பேத்தி அழுவுது, புள்ள அழுகுறான். சொன்னே பேச சொல்றா. இல்லக்கா நேத்திலேருந்து பேசலன்னு. நான் வந்துட்டு போன அப்புறம் பேசலைன்னா அது தப்பு. நான் பேச வச்சுட்டு தான் ஊமையும் பேசு பேசுன்றேன். ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு தான் வந்தேன். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு தான் லைட்டாக தெரப்பி கொடுத்து பேசுனாங்களாம். மறுபடியும் போய் பார்த்தேன். கடைசியில் கூட முடியுது, காலெல்லாம் கொஞ்சம் எந்திரிக்க முடியுதுன்னும் போது எங்கே ரெடி ஆகிட்டாப்புலன்னு. இல்லை ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாப்புல ஹரி ஒரு படத்தில். தான் 2 நாள் ஷூட்டிங்கா போயிட்டு வரேன். சிவாஜி சார் இவங்கெல்லாம் நான்லாம் அந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் வந்துடுச்சு அப்படின்னா தேங்க்யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் மை லைஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நான். சம்சாரமது மின்சாரம் எப்படி இருந்து? ஏன்னா யாராலையுமே மறக்க முடியாத படம் எங்க எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட அது ஒரு 30 ஆண்டு 35 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு படம் வந்து. 87. ஸோ 36 வருஷம் ஆயிடுச்சு. யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம் அது. விசு சார் அதோட விழால சொன்னது இப்போ ஞாபகம் இருக்கு. இவங்க 2 பேரும் நம்பிதான் அந்த படம் எடுக்கிறேன், இவங்க இல்லை அப்படின்னு. இல்லை இவங்க 2 பேரும் நினைச்சு நான் ஆத்துல குதிச்சிட்டேன். 2 பேரும் தோனி மாதிரி என்னை காப்பாத்திட்டாங்க, இவங்கதான் தோனி அப்படின்னாப்புல. நான் தான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? நம்ம பண்ணுவோன்ற நம்பிக்கை இல்லைன்னா அந்த பாத்திரம் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். விசு வந்து முதல்லேருந்தே தெரியும், YGP ட்ரிப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். கிளைமேக்ஸ் பண்ணும்போது கூட நான் விசு எனக்கு ஒரு 2 hours டைம் வேணும். 2 hours கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு இப்போவே நீ பண்ணுனா எனக்கு பண்ண வராது, நான் வேணா லீவ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. லீவ் எடுத்துகிட்டு போனால் எப்படி? சரவணன் சார்ட்டு போய் சொல்லு, இப்போ நாளைக்கு வந்து கரெக்டாக சொல்லுவேன் என்ன நிச்சயம். நாளைக்கு வந்து நான் ஒரே டேக்கில் மொத்தமாக பண்ணுறேன், கரெக்டாக சொல்கிறேன், இல்லைன்னா நீ என் பேரை டைட்டில் போடாத அப்படின்னு. இப்போ இது ஒரு பெரிய இது உனக்கு டைட்டில் நடிப்பே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிடுத்து. அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் அந்த ஒரு நாள் விட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு டைலாக் படிங்கன்னு சொல்லி எல்லாம் நடந்தது. அதனால அவர் எழுதுனதுனால தானே நாங்கள் நடித்தோம். சும்மா கம்முன்னு கடை ஆட்சி சொல்றது அந்த சீன்லாம் ஆட்சி மாதிரி வரவே வராது. அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா பண்ணிருக்கீங்களா? விசு சார் வந்துட்டு படம் ஓடியே இருக்காது. ஒரு நாள் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு நாள் கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா நீங்க சும்மா கதை. நீங்க ஆச்சி அம்மா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவங்க பண்ணி நீங்க யோசிங்க, ஆச்சி என்ரோல் பண்ணி நான் அந்த ரோல் பண்ணா யாருக்கோ பைத்தியம் முடிச்சு போச்சுங்க இந்த யூனிட்ல அப்படின்னு தான் சத்தியமா சொல்வீங்க. ஐ எம் நாட் கட் அவுட் ஃபார் தட். ஏன்னா நீங்க என்னதான் என்ன வந்து ஒரு ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த படம் வரல. செல்வராஜன் ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார், நம்ம பாரதி ராஜா சார். செல்வராஜ் சார் சொல்றீங்க? ஆமா செல்வராஜ் சார் இருக்காரு இல்லையா? இருக்காங்க, பேட்டி கொடுத்தாங்க இப்போ. பெரிய ரைட்டர் அவரு. அவர் ஒரு படம் எடுத்தார், அதுல எனக்கு வந்து கருப்பு மேக்கப் போட்டு விட்டாரு. நான் அழுத உடனே இந்த இடத்துல வெள்ளையா வருது, மறுபடியும் கருப்பு மேக்கப். எப்படி பண்ணாலும் பாரதி ராஜா வந்து செட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு இந்த படத்துல பெரிய தப்பே இதுதான் சொன்னேன். என்ன பண்றது பாரதி, ஏன்னா பாரதி வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. நான் கிருஷ்ணன் சார் கிட்ட அந்த டைம்ல இருந்திருக்காரு. கிருஷ்ணன் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பண்ணிருக்காரு இவரு. அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லை பாரதி இதுக்கு மேக்கப் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னா கேட்கலையே, மாத்தி காட்டுறேன்றானே அப்படின்றாரு. முடியவே முடியல, கடைசி வரைக்கும் எனக்கு கருப்பு ஒட்டவும் வரல, அந்த படமும் வரல. ஏன்னா இதை பாலச்சந்தர் சார் ட்ரை பண்ணார். கரும்பும் கருப்பும்னு ஒரு கதை இருந்தது, அதை வந்து ட்ரை பண்ணி ஷூட்டிங் பண்ணார் வேலுமணி சார் ப்ரொடியூசர். நான் வந்து டைலாக் பேசிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் முடியாதுப்பா அப்படின்னேன். இப்படி போயிடனே இந்த ஃபுல்லாக போயிடுச்சு. மறுபடியும் போடுறாரு. அப்புறம் ஒருத்தரோட ஐடியா வந்து கொஞ்சம் லைட்டா தார் போடலாமான்னு. நான் சொன்னேன், சிமெண்ட் டப்பால முக்கிடுப்பா, கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுடு. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால சில விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம அந்த ரோல் ஆட்சி ரோல் பண்ணியிருந்தா நினைச்சு பார்த்தாலே அது மகா பாவம்னு தோணுது, கொடுமை. ஒரு ஒரு ஷோ கூட ஓடாது. இது வந்து நீங்க காமெடி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், பட் அந்த கேரக்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ரகுவரன் சார் பேரா பண்ண. ஏன்னா நாங்க நீங்க இப்ப முன்னாடி சொன்னதுதான், தலைமுறை தாண்டி வரும்போது அந்த காலகட்டத்தில் ரஜினி சார் ரகுவரன் சார் அவங்களோட பேரா பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ அவர் உங்களோட கொஞ்சம் இளைய. ரஜினி அண்ட் மைசெல்ஃப் ஆர் தி சேம். You are same. அது ரகு 2 years younger to me. Okay, that's all. 2 years not a big. அது பெரிய விஷயமா. ஓடிடில இப்ப சினிமாக்காரங்க காஃபி அதுல வர்க் பண்ணும்போது எப்படி இருந்து இந்த தலைமுறை கிட்ட உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னீங்க? ஒருத்தராவது தமிழ் படிக்க மாட்டேங்கிறாங்கப்பா, எல்லாம் தங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்கப்பா. ரொம்ப வெறுப்பா இருக்கு. நான் சொல்லிட்டேன், ஏன்டா நீங்க எல்லாம் தமிழ் பிள்ளைங்க தானே, ஏன்பா நீங்க வந்து ஒரு வார்த்தை மேடம் எங்களுக்கு படிக்க வரல மேடம். அது தவறு வந்து பெற்றோர்கள்ட்ட. இப்போ என்னோட 2வது பிள்ளைய நீங்க பாத்தீங்கன்னா பெரியவளும் அப்படிதான் இருந்தா, அப்புறம் தமிழ் பேசி ஆகணும் படிக்கணும்னு வச்சாச்சு. 2வது அவளை பாத்தீங்கன்னா
கஷ்டப்பட்டு தமிழ் படிப்பா, இல்லைன்னா ஐயோ அம்மா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்கன்னு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஏதாவது பேசினா, ஆண்டி ப்ளீஸ் தமிழ்ல பேசிடுங்க, பட் எழுதாதீங்க ஆண்டி எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஏன்னா நம்ம வந்து மம்மி டேடிக்கு வந்துட்டோம். என்ன ஒரு தவறான, சரி தமிழ் படிக்க தெரியல கத்துக்கோ, தாய் தகப்பன் அப்படி கூப்பிடுது. அப்ப நிச்சயமா, நிச்சயமா. கிராண்ட்பா கிராண்ட்மான்வாங்களா வீட்டுல? தாத்தா பாட்டின்னு தானே கூப்பிடுவாங்க, அப்பத்தா அப்படித்தானே கூப்பிடுவாங்க, இல்ல கிராண்ட்பா அதெல்லாம் கிராண்ட்மாவா? சொல்றாங்களான்னு தெரியல நீங்க சொல்ற மாதிரி. ஹாய் பாட்டிலாம் இருக்கு. ப்ரோ, ஹாய் இதெல்லாம் செய்த போகுது பசங்க. இப்படி எல்லாம் முடி வெட்டிக்கிற பசங்க பேசி போலாம். மம்மி டாடி ஒத்துக்க முடியாது. உங்களுடைய நண்பர் சிவா சார் இருக்காங்க, கணவர் நண்பர் எல்லாம் சொல்லிட்டீங்க. சினிமாக்குள்ள, சினிமா வட்டாரத்துல இப்ப நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஜெய்சங்கர் சார், ஸ்ரீவித்யா அம்மாலாம் உங்களுடைய நட்பு வட்டாரம்னு. இல்ல யாரெல்லாம் இருக்காங்க சினிமால? எனக்கு எதிரிகள்னு நானா யாரையும் வச்சுக்கல, எல்லாருமே எனக்கு நட்பு தான். இல்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேசுறவங்க யாரும் உங்களுக்கு? அதெல்லாம் அப்பெல்லாம் ஃப்ரீக்வெண்டா பேசுறதுக்கே இல்ல சார். இல்ல இப்போ வரைக்கும் கேக்குறேன். இப்ப அந்த மாதிரி இப்ப கூட நான் ஒரு ரொம்பவே தனிமை விரும்பியா? ஆமா அந்த மாதிரி கேரக்டர். அப்பெல்லாம் உங்களுக்கு போனும் கம்மி. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே சம்டைம்ஸ் மஞ்சுளா, சந்திரகலா, லதா எல்லாம் ஒன்னா வருவாங்க. லக்ஷ்மி இங்க இருக்க போலான்னு. ஒரே நாங்கெல்லாம் சாப்பிட போறோம், சரி நான் வரேன். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அந்த 19 வயசுலயே குழந்தை 20 வயசுல வந்துட்டா, அவளை பாத்துக்கிற பொறுப்பு வந்துருச்சு. அந்த 18, 19, 20க்குள்ள ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. 19, 20லயே ஒரு குறிப்பிட்ட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. அஸ் அ சிங்கிள் பேரண்ட் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதுவும் இல்லாம நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு 19, 20 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹெவி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் தெலுங்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. தெலுங்கு ஒரு பக்கம் பண்ணுவேன். ஏவிஎம்ல இறைவனவர்களால் 3 ஃப்ளோரில் இங்கே ஒரு தமிழ், அங்கே ஒரு தமிழ், அங்கே ஒரு தெலுங்கு பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆண்டவன் என்னை ஓட விட்டுருக்கான். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் போய் படுத்தா போகிறோம்னு தோணும். வீட்டுக்கு வந்தால் என்னன்னா, எனக்கு என்னோட ஊஞ்சல், என் புக்கு, யாரும் என்னை பிடுங்க வந்த அப்புறம் என் குழந்தை போகிறோம். அப்படிதான். ஏன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பு நாம் ஏற்றுக்கிட்டோம். அதனால என்னுடைய உறவுகள் யாராவது வந்துட்டு போவாங்க, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் வீட்டுக்கு வந்துடுவேன். யாரையுமே பகையாக நான் பார்த்ததில்லை. என்னை யாரும் பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் மனசு விட்டு யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா, இப்போ வித்யாலாம் நாங்கள் மலையாள படம் ஒரு 2, 3 படம் பண்ணோம். அப்போ மனசு விட்டு பேசுவாங்க. இதே மாதிரி மஞ்சுளா பேசுவாங்க. பேசும்போது நம்ம வந்து அதை கேட்டுக்கிறது. ஆக்சுவலி ஏன் என்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா, உங்ககிட்ட சொன்னால் வெளியில் போகாது அப்படின்னு. ஏன்னா இது தேவையில்லாத ஒரு விஷயம். பாவம் நம்மளை நம்பி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு அந்த ஆதங்கம், மனசு வேதனையை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். நீ எதுவும் சொல்ல மாட்டியான்னு. எதையுமே அதை ஆதங்கப்பட்டு நான் சொல்கிறேன்னா, அந்த ஆதங்கத்துக்கு காரணமானவங்கள நான் ரொம்ப வசதியாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். சத்தியமாக கிடையாது, கீழே தள்ளிட்டேன். அப்புறம் ஏன் நான் வந்து சொல்லணும்? தேவையே இல்லை. வேதனைப்படுறேன்னு ஏன் சொல்லணும்? அந்த வேதனைப்படுறதுக்கு நீயும் தானே காரணமாக இருக்க. why don't you just sit and analyze? Life is beautiful, beautiful. Don't waste your time by crying or by worrying. எப்படி பிபி வந்துடும் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா, எப்படி சுகர் வந்துடும். ஒரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க 35லயே வந்துடும். அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் இட் இஸ் யூத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். நாம் சந்தோஷமாக இருந்தாலே யூத் மெயின்டைன் ஆகிடும். டீன்ஸ்ல இருக்கும்போது வயதுக்கு மீறிய கதாபாத்திரம் நிறைய பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த டைம்ல இருக்கும்போது இவங்க இந்த கதாபாத்திரம் பண்ணி, நான் முன்னாடி சொன்ன படங்கள் எல்லாமே பண்ணியிருக்கேன். மதர், யங் டாட்டர் அண்ட் மதர்லாம் பண்ணியிருக்கேன். கிரே எல்லாம் போட்டிருக்கேன். அப்போ வந்து இந்த கேரக்டர் பண்றோங்கிறதான் தோணுச்சு. எனக்கு பொல்லாதவன், நெற்றிகன்லாம் கிட்டத்தட்ட பாலச்சந்திர சார் என்ன பண்ணிட்டாருன்னா, நாளைக்கு ஷூட்டிங் நீ புறப்பட்டு வாங்குறாரு. நான் கேரளால இருக்கேன். நெற்றிகண்ணுக்கு நான் சொன்னேன், சார் நான் எப்படி சார் இங்க ஷூட்டிங்ல இருக்கேன்? அதெல்லாம் கிடையாது, நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகாது, சும்மா ஒரு 2 பிட் எடுத்துட்டோம், முடியாது. அடுத்த போன்ல முத்துராமன் சார் வர டைரக்டர், வந்துருமா லட்சுமிமா அப்படின்னு. சார் என்ன சார் வந்துருன்னா மலையாளிஸ் எடுத்து வாங்குறதே 7 நாள்ல படம் முடிக்கிறாளுங்க, என்ன விட மாட்டாங்க சார், ட்ரெயின்ல புறப்பட்டு வரணும். அதெல்லாம் தெரியாது, நாங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஐயோ இப்படி கூப்பிடுறாங்களேன்ட்டு புறப்பட்டு வந்துட்டேன். நான் புறப்பட்டு வந்து நடிக்க ஆரம்பிச்சோடனே ஒண்ணுமே இல்லை, சப்பையா இருக்கு கேரக்டர். எதுக்கு அப்படின்னோடனே, ரஜினி தான் கிடையாது, ஒரு சீன் நம்ம மாத்துறோம், அது சப்பா கிடையாதுன்னு. எப்படி இந்த சீனை மாத்துறோன்ட்டு அந்த சீன், அடி வாங்குற சீனை வந்து ரஜினி மாத்தினாரு. ரூம்ல வந்து கேட்டு நீ சொல்லு பொட்டர் நடிப்பாரு. ரஜினி நோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் மாத்தினாப்ல. I said come on yaar, when are you going to direct? நான் டைரக்ட் பண்ண போறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நீங்க தான் அப்படின்னாரு. ஆமா, நான் கேட்கணும் இப்போ, டைரக்ட் பண்ணலையா, நான் வெயிட்டிங் அப்படின்னு. ரஜினி சார் இது உங்களுக்கான கேள்வி, இது என்ன பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே அந்த சீன். அது அவர் பிளான் பண்ணார், இப்படி எடுத்துக்கலாம் இப்படி பண்ணலாம்ன்றது. அதாவது இட் ஷோஸ் த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த ஆக்டர்.
அவர் வந்து இது அந்த படம் நடிக்கணுங்கிறது இல்லை, இவங்க கூட நடிக்கிறோம், நம்ம இந்த மாதிரி செஞ்சாதான் ஒரு வித்தியாசமா வருவோங்கிறது. ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம், அந்த சீனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டில் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும். பொல்லாதவனும் அப்படிதான் இல்லையா? அந்த ரெண்டு கேரக்டருமே என்ன அழகா இருக்கும், ரெண்டு கேரக்டருமே. அப்பா அது ஒரு நல்லா இருக்கும், நல்ல படம் அது. கேபி சாருடைய படங்கள் அவர் ஆரம்ப காலத்துல நடிச்சிருக்கீங்க நீங்க. இப்ப நாகேஷ் எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. ஆனா பாரதிராஜ் சார் படங்கள்ல அது ஏன் நடக்காம போச்சு? அது ஸ்ரீதர் சார் படங்கள்லயுமே அது ஸ்ரீதர் சார் படங்கள் எடுக்கும்போது நான் அப்பதான் வந்தேன், அதனால எனக்கு பெருசா அது நடக்கல. பாரதிராஜா சார் வந்து படங்களை ஆரம்பிக்கும் பொழுது அவரு சொன்னது, நான் இது வரைக்கும் என்னோட படத்துல நடிக்காத ஒரே புதுமுகம் இவங்க தான் அப்படின்னாரு. அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல, அவர் எடுத்த டைப் ஆஃப் படங்களுக்கு என்ன ஃபிட் பண்ண முடியாதோ என்னமோ, முடியாதுதான், உண்மையிலேயே முடியாதுதான். அப்புறமா இது வந்து கேபி சார் வந்து 2-3 படங்கள் பண்ணி, 100க்கு 100 எதிரொலி முதல்ல ஆரம்பிச்சது, நவகிரகம் 100க்கு 100. அதுக்கப்புறமா நான் டைரக்ஷன் பண்ணதே அவர்தான். அவர்தான் நீ டைரக்ஷன் பண்ணுன்னு சொன்னார் என்ன. ஆனா அப்ப உங்களுக்கு சின்ன அன்பு கட்டளைகள் எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சா? ஏன் பண்றீங்க அப்படின்னு? ஏன் பண்றீங்கிறது மத்த டைரக்டர்ஸ் தான். முக்தா சீனிவாசன் மாதிரி இங்க நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் போட்டா நாங்கெல்லாம் என்னதுக்கு இருக்கோம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி உரிமை எடுத்துட்டு பேசுறது தானே. அந்த படம் ஹிட். ஆனா ஏன் திருப்பி படம் டைரக்ஷன் பண்ணணும்ன்ற ஆசை உங்களுக்கு போயிருச்சு இல்ல? ஏன் அமையல அதுக்கப்புறம் பண்ணல? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த காலகட்டத்துல வேன் மேல ஏறி அங்க ஏறி இங்க ஏறிலாம் டைரக்ஷன் பண்ணலாம். வந்தமா நடிச்சமா காசை வாங்கினோமா போனோமான்னா அதோட முடிஞ்ச அடுத்த படத்துக்கு போயிடலாம். ஆக்டிங் இஸ் என்னுடைய பாகம் 50%னா 50% என்னோட கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸோட போயிடுது. அதனால என்னுடைய இதாயிடுது. படம் ஓடிச்சு. இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் நடிப்புப்பா அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம். அந்த டான்ஸுக்கு அந்த அம்மா மூஞ்சிக்கே பார்க்கலாம் அப்படின்வாங்க. படம் போடல என்ன டைரக்ட் பண்ணிருக்கான் இவன், பாவம் அந்த ஆளு என்ன பண்ணுவான்? ஏன் கரெக்டான ஆளை பார்த்து போட முடியாதா? படம் போடல, தீர்ந்தது டைரக்டர் கதை. நான் அப்பதான் யோசிச்சேன், வேணாம் ஒண்ணு பண்ணிட்டோம், அதோட மரியாதையை ஒதுங்கிக்கலாம். இல்லைன்னா அதுலயும் பெண்களுக்கு அப்போ ஒரு லேடி டைரக்டர் சொன்னாங்க, சைலன்ஸ் கத்துனோன்னா சைலன்ஸா தான் இருக்கும், சும்மா இருமா நீ எடு அப்படின்னா. நான் ஒருத்தன் நம்ம யூனிட்லயே ஒருத்தன் சொல்றான்மா அப்படின்னாப்புல, நான் இருந்திருக்கணும் அப்படிதான், நீங்க இருந்திருக்கணும் அவ்வளவுதானா. என்ன நான் அப்படிதாம்மா இருக்கு, என்ன மரியாதை இல்லை. இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு, நல்ல மரியாதை இருக்கு, எல்லாமே. உங்களை இன்னொரு படத்துல டைரக்டரா பாத்துக்கோம், தில்லுமுல்லுல. தில்லுமுல்லு படத்துல ஒரு ஷார்ட்டுக்காக பால் சார் எஸ்பி சார் கேட்டாருங்கிறதுனால, கேவி சார் கேட்டார் வந்துட்டு போயிடு அப்படின்றதுனால, எங்கேயோ வேற எங்கேயோ இருந்தவோ நான் வந்து அங்கேதான் ஏவிஎம் டி தியேட்டர்ல டப்பிங்ல இருந்தேன். அங்கேருந்து வந்து டைலாக் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். பட் லைஃப்ல இப்போ ஒரு அப்டக்கிள்ஸ் வரும்போதுமே எது உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கும் ஃபர்தரா? ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் டிராவல் பண்றீங்க, நான் இன்னும் உயிரோட இருக்கனே அப்படிங்கறதே என்ன புஷ் பண்ணும். யோசிச்சு பாருங்க, கோவிட் எல்லாம் தாண்டி வந்திருக்கோம் நம்ம. நான் உயிரோட இருக்கேன். நான் அந்த மாதிரிதான் லைஃப்ல எல்லாமே. நான் அதுதான் சொல்லுவேன், கோவிட்ல நான் எத்தனை பேரை இழந்துட்டேன். பாலுசாரியா இழந்துட்டேனே. அவர்கிட்ட லாஸ்டா போன்ல பேசுறேன், வராத திட்டாது எங்களை எல்லாரையுமே. நாங்க ஒரு குரூப் இருந்தோம் வாட்ஸ்அப்ல, அந்த குரூப்ல எல்லாரும் போறோம். நான் போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அவளை போ சொல்லு, யாரும் வரக்கூடாது இங்க வர சொல்லு. திட்டாரு. என்ன அவருக்கு அவ்வளவு கோபம் வந்து நான் பார்க்கல. அதோட ஐசி போறாரு, சரண்ட்ட கேக்குற, அதோட பார்க்கல. அப்டக்கிள் இட் ஹஸ் டாட் அஸ் சோ மச். இதை விட ஒரு அப்டக்கிளா? வீட்டுல 6 அடி தண்ணி வந்த உடனே இப்படி உட்காந்துக்கிறோம் ராத்திரி 3 மணிக்கு இதே வீட்டுல. அந்த நேரத்துல அப்படியே உட்கார்ந்துடுறது இல்லை யாருமே. அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் இளமை இருந்தா வேணா கையை கொடுத்து தூக்கி விடுவாங்க, உட்காராத உதவி பண்றேன்னுட்டு. மிடில் ஏஜுக்கு வந்துட்டீங்கன்னா யாரும் கையை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள அம்மா போமா போ ஏந்திரி போ அப்படின்வாங்க. வயசாயிடுச்சு அது உட்காந்துச்சு அப்படின்டுவாங்க. அதனால நீங்களே எந்திரிச்சு நீங்களே போறதுக்கு கத்துக்குங்க, அவ்வளவுதான். அது சின்ன வயசுல இருந்தே பழகிடுங்க, யாரும் உதவ மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இண்டிபெண்டா இருக்கிறதா அங்கே நீங்க சொல்ல வரீங்க. நீங்க இப்ப சினிமா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு முந்தைய தலைமுறை சாவித்ரி அம்மா, சரோஜாதேவி அம்மா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களும் சரி, அவங்களும் ரொம்ப நாள் நினைச்சு எடுத்திருக்காங்க, ரொம்ப வருஷம் நடிச்சிருக்காங்க. பட் இப்போ இந்த தலைமுறை எடுத்துக்கிட்டா வெகு சிலர் தான். இப்போ நயன்தாரா அவர்கள், த்ரிஷா அவர்கள், இவங்கெல்லாம் தான் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸா இன்னும் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? இப்ப ரொம்ப ஒரு நல்லா நடிச்சா கூட ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் இருக்காங்க, அப்புறமா வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க, நடிக்க மாட்டாங்க, இல்ல திருமணம் பண்ணி. இல்ல அவங்களே பிளான் பண்ணிக்கிறது அவங்க கரியர். இப்போ கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப அழகா பிளான் பண்ணி தெலுங்குக்கு போயிருக்காங்க. அவங்க சில கேரக்டர்ஸே பண்ணி பிளான் பண்ணிட்டு போறாங்க. நான் ஐ ஹவ் சீன் ஒன் ஹிந்தி ஃபிலிம் கண்டினியூஸா ஜான்வி கபூர், நம்ம ஸ்ரீதேவி அவங்க டாக்டர் பாக்குறேன்.
அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் மாத்திரமே பண்ணிக்கிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. ஹவ் யூ பிளான் அண்ட் ஹவ் யூ கோ, ஹவ் யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப், ஒர்க் ஹார்ட். பர்சனல் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் ஹார்ட் பண்ணா யார் வேணாலும் போகலாம். இதுல சேஞ்ச் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் உங்களுக்கு நடிக்க வந்த புதுசுல வந்துட்டு ஓகே நடிக்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், செட்டில் அப்படி இருந்ததா? எனக்கு ஒரு கல்யாணம் வேணும், எனக்கு குழந்தை வேணும், நான் தாயாகணும். அதான் பேசிக் இன்ஸ்டிக்ட் ஆஃப் எனி உமன். இப்போ வந்து கணவனே இல்லைன்னா கூட சரகேஷன்ல ஐ ஹாவ் கிட்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அண்ட் அடாப்ட் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்குவாங்க, அது வேற விஷயம். பட் ஆல் செட் அண்ட் டன் எ உமன் வாண்ட்ஸ் பி எ மதர். மதர்ஹுட்டுக்கு லீகலா கல்யாணம் பண்ணிட்டா பெட்டர் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே அது தோணும். எங்களை ட்ரைனிங் பண்ணதே கோலம் போட கத்துக்கோ, கீழே தானே சாப்பிடுவோம், எச்சிலிட கத்துக்கோ, சாணி எடுத்து எச்சிலிடணும், அப்படிதான் நாங்கெல்லாம். அது மாதிரி இது பண்ணியிருக்கியா, நாங்கெல்லாம் இயந்திரத்துல ஆட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா பம்பில் தண்ணி அடிக்கிறது, பாய்லரில் தண்ணி வெந்நீர் போட்டு எடுக்கிறது, கரெக்டாக வாரத்துக்கு ஒரு தடவை பாய்லர் யார் தேய்க்கிறதுன்னு ஒரு பேச்சு வரும். நீ தேய் நான் தேய் அப்படின்னு. அப்போல்லாம் சாப்பிட்றது வெங்கல தட்டு வெள்ளி தட்டு தான், அதை பளிச்சுன்னு தேய்ச்சி வைக்கணும். இத்தனை மணிக்குள்ளே சாப்பிட்ணும், படுத்துக்கணும், கோலம் போடணும், சாயந்தரம் கோவிலுக்கு போகணும். இந்த மாதிரி வளர்ந்தவங்க கண்டிஷன்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நீ புள்ள பெற, நீ நடக்கிற, அப்படியே பழகி போச்சு. மைண்டில் அது உட்காந்துருச்சு, நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை மாற்றிட்டோம் நம்ம. மேரேஜ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் முக்கியம் நீ நினைக்காதே. உனக்கு கரெக்டாக தோது நடக்கிறதுனா நீ பண்ணிக்கோ, அவசரப்பட வேண்டாம். எல்லாரும் இப்போ 30, 32க்கெல்லாம் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேட்டாக பண்ணிக்கிறாங்க, 35, 36ல பிள்ளை பெற்றுக்கிறாங்க. இப்போதான் வேணுங்கிற அவசியம் இல்லை, இல்லைன்னா யாராவது பெற்று கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து லைஃபுங்கிறது இதுதான் அப்படின்னு இல்லை. அல்டிமேட் இஸ் ஹாப்பினஸ். நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஆனா நீங்க சொன்னீங்களே திருமணத்துக்கு பிறகு நடிச்சீங்க இல்லையா, அது சூழ்நிலை காரணமா இல்லை நீங்க நடிக்கணும்னு இருந்தது? அவங்க நடிக்கணும் எனக்கு அதுக்கு காரணமே பாலச்சந்தர் சார் தான். நவகிரகத்துல 7 மாசம் இந்த ஃபுல் ப்ரெக்னன்சியில் இருக்கேன், முடிக்கணும்னு பார்த்தாங்க. அர்ஜென்ட்டாக க்ளோஸ் அப் எடுத்து எல்லாம் பற்றி அங்கே ஷிப்பில் வச்சு ஷூட்டிங் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வரோம். சார் நான் போகிறேன், நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு எம்ஜிஆர் சார், பாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன இன்னும் ஒரு 20 daysல டெலிவரி ஆகிடும்னு சொல்கிறேன். 20 days தான் டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வேறு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்கன்னு. டெலிவரி பண்ணிவிட்டு 3 மாதம் கழிச்சு வா அப்படின்னாரு. இல்லை 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 இல்லை, நான்லாம் நடிக்க மாட்டேன், நான் எடுத்துட்டு போகிறேன், நான் வந்து குழந்தைய பார்த்துட்டு போகிறேன். அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கு, அந்த மகான் டைரக்டர், அவர் பெரியார், அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சாவித்ரி, பானுமதி, அந்த ரேஞ்சில் நான் உன்னை பார்க்குறேன், நீ திரும்பி வர, நீ நடிக்கிற. அதுக்கப்புறம் சிறை ஃபங்க்ஷனில் ஒரு தடவை சொல்கிறாரு, இவன் நடிக்க மாட்டேன்னு போயிட்டா, நீ நடிக்க வான்னு கூப்பிட்டேன், வந்திருக்கா, இன்னைக்கு சிறை வந்திருக்குன்னாரு. என்ன அப்பதான் சொல்கிறேன் மறுபடியும் டைரக்டர்ஸோட கண்ணோட்டம். நடிகைகள் எடுத்துட்டா இப்போ சொன்னீங்க, இப்போ கீர்த்தி சுரேஷ்லாம் சொன்னீங்க, உங்கள் காலகட்டத்தில் சமகாலத்தில் இருந்தவங்கன்னா நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுறாங்களே, நம்மள மாதிரி நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு யார் உங்களுக்கு தெரிஞ்சாங்க அந்த காலகட்டத்தில்? எனக்கு வித்யா ரொம்ப பிடிக்கும். சுஜாதா இன்னொரு ஸ்டைல், சுஜாதாவையும் பிடிக்கும். கோர்ஸ் என்னோட இதுல இருந்து சுஜாதா, வித்யா, ஸ்ரீபிரியா பார்த்தீங்கன்னா அவங்களையும் பிடிக்கும். அவங்களும் இன்னொரு ஸ்டைலாக இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே யாருமே குறைய இருக்க மாதிரி இருந்ததில்லை. ஸ்ரீபிரியாலாம் ஒரு போல்டாக இருக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அவன் அவளதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து வித்யா தன்னுடைய கண்ணே போகிறோம். நானும் வித்யா சில மலையாள படங்கள் பண்ணியிருக்கோம் 2 பேரும். சட்டக்காரியில் ஃபர்ஸ்ட் சுஜாதாவும் நானும் தான், சுஜாதா நடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா இருக்கும், நல்ல ஃப்ரெண்டா நடிச்சு நல்லா போயிடும். எனக்கு தெரிஞ்சு உன்னை போல் ஒருவனுக்கு அப்புறமா நீங்க படங்கள் எதுவும் ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் படங்களே பண்ணல நீங்க? ஐயா பண்ணேன், உன்னை போல் ஒருவன், அதுக்கப்புறமா இல்ல வேல் பண்ணேன், ஐயா பண்ணேன், அதோட பண்ணல. நான் என்ன காரணம்? தெலுங்கு பண்ணிட்டு இருக்கேன், கன்னடம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பப்போ மலையாளம் பண்றேன், ஜட்ஜா ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதான் காரணம்னு நினைக்கிறேன். ஓ பேபில என்ன பெர்ஃபார்மன்ஸ் இப்ப ரீசன்ட்டா சொல்றேன். தட்ஸ் a beautiful film. சமந்தா தான் சூப்பர் அதுல. இப்போ ஒரு படம் வருது குஷி, விஜய் தேவரோட சமந்தா. நான் வந்து I have done only guest role in that. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. டப்பிங் பார்த்துட்டு திருப்பியும் போனேன் ஃபைனல் ஷூட்டிங்க்கு. எப்போ வந்தாலும் என்னை பார்த்து கட்டி பிடிச்சிப்பாவ. நான் ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவங்க. அந்த டைலாக் பார்த்துக்கிறது, மற்றவங்களை பார்க்கறது, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க இதில். அந்த அளவா அந்த இதோட வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மின்ட் பர்சன். இந்த ஹாஸ்டல் ரொம்ப பிடிச்சி போனாலும் வச்சிருக்கீங்க தொடர்ந்து நீங்க இதை. அது ரொம்ப காமெடி. என்ன தெரியுமா, இவ்வளோதான் எப்பவுமே, இவ்வளோ நீள முடி. இவர் வந்து எப்போ பார் நீள முடி, ஒன்று ஜடை போடுவார், என்ன தூக்கி மேலே கட்டுவார். இது வந்து 80, 90, 93, 94ல் நடக்குது. இல்லை நான் வெட்ட மாட்டேன், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணு, என்னோட ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது, ஸ்ட்ரைட் ஹேர். மறுபடியும் போய் பார்லர் உட்காந்து இதை சுற்றி, எனக்குலாம் பொறுமையே கிடையாது பார்லரில் உட்காரு. நல்லா ஃபேஷியலே பண்ணதில்லை. யாராவது நம்புவீங்களா? தேவைப்படாது. இல்ல அது தேவைப்படுறதுன்னு இல்லை, அது பண்ணணுமாமே. நான் பண்ணதில்லை.
எனக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. அவ கொஞ்ச நேரம் எனக்கு விடுமா, நீ வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போடு. ரொம்ப விரும்பி நான் போறது பெடிக்யூர் பண்ணிப்பேன். அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாலிஷ் எல்லாம் போட வேணாம், நாளை விடு அப்படின்னுவேன். எனக்கு அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி எனக்கு தோணும். இவர் அதுக்கப்புறம் இல்ல நீ ரொம்ப கஷ்டப்படுற, எப்ப பாரு ஒரே அதே ஜடையை பின்னி இப்படி பூவை வச்சுட்டு, வேண்டாம் நீ ஏதாவது மாத்துனார். போய் உட்காந்து ஃப்ரெடின்னு என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட், அதாவது ஹெல்ப் பண்றவராங்க, லாக்மேல இருந்தாரு ஃப்ரெடி. அவர் என்ன பண்ணாரு, ஐ வில் கட் இட் பியூட்டிஃபுல் லக்ஷ்மி அப்படின்னாரு. சரி நீ பண்ணு, இப்படியே மசாஜ் பண்ணாரு. தூங்கி போயிட்டேன். கண்ணை முழிச்சு பாக்குறேன், யாரு லக்ஷ்மி எங்க அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்கு. சரி இது எனக்கு பண்ண உடனே ஜீன்ஸ் போக வேண்டி இருந்தது. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸோட கசமோச்சான்னு இந்த வெயிலுக்கு தினம் தலை குளிக்காதுக்கு சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு ஐ said I'm happy. அது more than that my husband loves it. He said you look so pretty in this. அது போக வர அப்படி சொல்லிட்டாரு. இப்ப என்ன வேணும், காஃபி குட். சோ அப்ப ஆரம்பிச்சது இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் கிட்டத்தட்ட அப்படினா இல்லையா இந்த லுக். இது பழகிடுச்சு. பட் மற்ற கேரக்டர்ஸ்க்கு விக் வைக்கும் போதுதான் உங்களுக்கு கஷ்டப்படுறோம். என்ன ஆறுது, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் முடிச்சுட்டு குடிச்சிட்டு நானா வெளியில வரும் பொழுது அம்மா நான் அந்த கேரக்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து. நான் எப்பவுமே பட்டுப்புடவை தான் கட்டுவேன். பட்டுப்புடவை கட்டிட்டு நம்ம அப்படி கிளம்பி போகும்போது லக்ஷ்மி ஐ எம் லிவிங் மை லைஃப் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். உங்களோட பர்சனல் உலகம் எப்படி இருக்கும்? இது பர்சனல் உலகம். ஆமா இல்ல சொல்றேன், இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் அதை ஏன் நீ கேக்குற அப்படின்னு பர்சனல்னு சொல்லிட்டீங்கல்ல, அடுத்து விட்டு ஜன்னலை திறந்து எட்டி பாக்குறது என்ன பழக்கம்? அது என்ன பழக்கம்ங்கிற நான். தப்பான பழக்கம் தான். பர்சனல் எப்படி இருக்கும், ஏன் எப்படி இருக்கணும், என்னத்துக்கு வேணும் உங்களுக்கு? இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே, என்ன எதுன்னு தெரிஞ்சதுக்காக. நான் ஜாலியா இருக்கேன், அதோட அப்படியே இருந்துருங்க. அதுக்கு பதில் இப்ப இதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும். அவ ஜாலியா இருக்கா, சிரிச்சிட்டு இருக்கான்னு. அவளோட அடுத்த சைடு நீ பார்த்தே அவனே வேப்பலை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சமயத்துல. அதனால அப்படிலாம் இல்லை, அவ்வளவு மோசம்லாம் இல்லை. இன்னொன்னு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு இப்பவுமே, கோவம் வந்து அப்ப நேரத்துல கோச்சிட்டு திட்டிட்டுலாம் போக மாட்டேன். அது அப்படி போகும். ஓடிட்டே இருக்கும் உள்ள. ஒரு வாரத்துக்கு அது சைட்ல ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டே ஒரு வாரத்துல. இந்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னும் எவ்வளவு பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கலாம் யுவர் ஆனர் அப்படின்றதுக்காக ரொம்ப சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நடந்தது இல்ல. அப்ப கேட்க தெரியல, யாரா இருந்தாலுமே இது நடக்கும். அப்போதைக்கு அப்போது முடிக்கிறதுங்கிற பழக்கம் இல்லை. அது ரொம்ப கெட்ட பழக்கம் என்கிட்ட. இது வந்து கண்டிப்பா ஒரு நாள் பிபி வரப்போகுது. எனக்கு இன்னி வரைக்கும் இல்லை. இது ரொம்ப கெட்ட பழக்கம் நைட்ல. ஆனா இத்தனை இருக்கேன், யார் செத்தா என்ன, எவ்வளவு கோவம் என்ன, ராத்திரி 10 மணிக்கு படுத்து தூங்கி காலைல 4 மணிக்கு நிம்மதியா எழுந்துப்பேன். ரொம்ப ஏதோ 1-2 தான் கனவுகள் வந்திருக்கு, கனவு கூட வராது. மறுபடியும் எழுந்து யோசிப்பேன், இது சொல்லிச்சு, இது சொல்லிச்சு, இந்த ஒரு பாயிண்ட் போடு, எங்க விட்டாங்களோ அங்கதான் இதையும் கேட்கணும் அப்படின்னு. அவங்க பாவம் இன்னசென்ட்டா போயிட்டு இருப்பாங்க. என்ன மீனிங்ல பேசுற அப்படின்னு எடுத்தா நடந்தது அவ்வளவுதான். 4 வார்த்தை தான் கேட்பேன். அவங்களுக்கு ஏன்டா இதுகிட்ட வாய் கொடுத்தேன் நான். அந்த மாதிரி. சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்றீங்களா? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்? அந்த வெட்டி வேலை எல்லாம் எனக்கு இல்லை சார். என்னோட நல்ல டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக நான் காத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தேவையே இல்லை. நான் ஒரு போட்டோ போட்டு இல்லை, எனக்கு ஒண்ணு புரியாம கேட்குறேன். வீட்டுல வாழறது தானே கணவன் மனைவி, அதே வீட்டுல ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டீங்களா? இன்ஸ்டாகிராம்ல ஹாப்பி பர்த்டே மை டியர் வைஃப். என்ன கழுதுக்கு, என்ன கழுதுக்கு எனக்கு புரிய. நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 ஃபேஸ்புக்ல வந்து திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட், ஐ எம் சேயிங் ஹாப்பி பர்த்டே, திஸ் இஸ் மை சைல்டு. அந்த குழந்தைக்கு அது ஒட்டிக்காதா? மற்றவங்களோட ரெக்கக்னிஷனுக்காக மாத்திரமே நான் அலையணும்னுட்டு நீ ஒன்னையே ஏன் பதப்படுத்திக்கிறது இல்லை? இந்த ஒரு 4 பேர் குடும்பத்துல இருக்கும்போது இவங்க 4 பேரோட ரெக்கக்னிஷனுக்கு நம்ம போறதே டைம் முடிஞ்சு போயிடுது. ஒரு புருஷன், மாமனார், மாமியார், இல்ல நாத்தனார்கள், அதை தாண்டி நம்மளோட அடுத்த கசின் சிஸ்டர்ஸ் இல்ல நட்பு வட்டத்துக்கு போகும்போதே நமக்கு நேரம் இல்லை. இது விட்டு எங்கேயோ இருக்கிற ஏபிசி தோலம் தொம்பட்ட அவன் திட்டுவான், வேற கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கணுங்கிற ஒரு தலையெழுத்து இருக்கு பாருங்க. இவங்களா காசு கொடுத்துவாங்க. ரொம்ப கேவலமான விஷயம். நல்லவேளை நீங்க இல்ல இதுலயும். சத்தியமா இல்ல. அவன் திட்டி திருப்பி இவங்க பதில் திட்டி. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆமாமா இவங்க திட்டுவாங்க திருப்பி பதிலும் திட்டுவாங்க, இன்னும் வேற வேலை வெட்டியே கிடையாத, ஒரு நாள் முழுக்க இதுல ஓடிடுது. ஐயோ, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. ஆனா இவ்வளவு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க இந்த தலைமுறை பார்த்து நீங்க ஓகே ஆச்சரியப்படுற விஷயம், அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது, அவங்க ஸ்பீடுக்கு நானும் ஓடணும்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கள பார்த்து வீக்கிற விஷயம் இல்லை இந்த ஜென்ரேஷன் மக்கள். ஒர்க் பண்ணதுனால கேட்கறேன் நான். இப்ப ஓடிடிக்கு ஒர்க் பண்ணீங்க, படம் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க டபால்னு.
வயிற்றுல இருக்கும்போதே போட்டோ எல்லாம் காட்டிடுறாங்க. பிறந்து 3 மாச குழந்தைக்கு இப்படி இப்படி காட்டி விட்ட உடனே அது 1 வயசான உடனே இதோட சொல்ல ஆரம்பிச்சிடுது. அந்த அளவுக்கு. அதாவது முதல்ல மனிதன் உருவாகும் பொழுது முதல் வந்த ஆர்கன் வந்து ஹார்ட், நாட் த பிரெயின். பிரெயின் கேம் லேட்டர், த லாஸ்ட். அப்படி இருந்த பட்சத்துல கூட அதை இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா ட்ரைனிங் பண்றதுக்கு தாய் தகப்பன் சொல்லி கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குது, இவங்களும் கத்துக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த அப்சர்வேஷன் டைம்ல வந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது ஒண்ணு, உறவுகளை லைட்டா இழந்துடுறாங்கங்கிறது என்னுடைய பயம். அவங்க நல்லா வாழணும், அவங்க வந்து மேல வரணும் கொள்ளணுங்கிறது தான் பெற்றோர்களோட ஆசையும் தான். அவங்களுக்காக தானே உழைக்கிறாங்க. ஆனால் சமீபத்துல ஒரு 80 வயசு சதாபிஷேகம்னு சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போன போது பார்த்தா 10 வயசுக்கு மேல பிள்ளைகளை காணோம். எல்லாம் 55 வயசுக்கு மேலதான் இருக்காங்க. இல்ல 45 வயசு 55 வயசுக்கு மேல. அப்படி இல்லைன்னா இந்த 40-45 வயசு என்னன்னா, பையன் அங்க இருக்கான், 6 மாசம் அங்க இருப்பேன், 6 மாசம் இங்க இருப்பேன் அப்படின்னு ஓடுறதுலயே அவங்க காலம் ஓடுது. சர்ச்சைகளும் சினிமா பிரபலங்கள் இதையுமே பிரிச்சு பார்க்க முடியாம இருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னீங்க, இது பேசும்போது ஒண்ணுதான் சார் சீப் என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு இப்ப வீட்லயே என்டர்டெயின்மெண்ட் நடக்கும்போது இது ஒண்டிதான் என்டர்டெயின்மெண்ட், வேற என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாதான் உண்டு. எப்படி சீரியல்ல பாத்தீங்கன்னா அடுத்த வீடு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் இது. அவங்க எழுதிட்டாங்கன்னா நானே கூப்பிட்டு சொல்லுவேன், நீ எழுதின தப்பு, இந்த ஆளு அது கிடையாது, இந்த ஆளு வேற, ஓகே எழுதிக்கோ அப்படின்னு. அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு போயிடணும். நீங்க அதுக்காக நேரத்தை வீணாக்கி வேதனைப்படுறதுங்கிறது தவறு. எப்படியும் பப்ளிக்ல காய்ச்ச மரம் கல்லடி படம்ங்கிறது உண்மைதான். நீங்க இவங்கள மாத்திரம் ஏன் எடுக்கிறீங்க? பப்ளிக்ல வேலை பண்றவங்களை பார்த்து கூட தான் பேசுவாங்க. ஒருவேளை உண்மையிலேயே நீ தப்பு பண்ணி அவன் எழுதி இருந்தான்னா ஒரே விஷயம்தான், என்னை பார்த்து இது குரங்கு மூஞ்சின்னு சொன்னானா நான் கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா அவன் போய் சொல்றான், நான் குரங்கு மூஞ்சி கிடையாது. ஒருவேளை எனக்கு மூஞ்சி குரங்கா இருந்ததுன்னா அவன் உண்மை தானே சொல்றான். போயிட்டே ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? சிம்பிள் ஆட்டிடியூட். why can't we have this attitude நான் கேட்கிறேன். உண்மையா இருந்தா ஆமா அது உண்மைதான், எழுதினியா ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, குட், போயிட்டு வா. நீ போய் தான் எழுதிருக்கியா, ஓ எனக்கு காசு வந்துச்சா, வெரி குட், ஓடிப்போ, அவ்வளவுதான். அன்னெசரியா வேஸ்ட் பண்ணாதீங்க டைமேங்கிறேன் நான். நம்ம கோல் இது இல்லை, நம்ம நடிக்கணும், நம்ம பெரிய ஆளானோம், நிறைய சம்பாதிக்கணும், நம்ம அவார்டு வாங்கணும், அதுதான் நம்ம கோல். அதை விட்டுவிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு தான் வேலை. நிறைய அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்களா? உங்களோட ஸ்பெஷலான அவார்டு எதை சொல்லுவீங்க? இல்ல வாங்கல அவார்டு ஏதாவது இருக்கா? எல்லா அவார்டுமே ஸ்பெஷல் தான். ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஒரு தடவை வாங்கும்போது இந்த பக்கம் ஷமி கபூர் சார் ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறாரு, இந்த பக்கம் அமிதாப் பச்சன் ஒரு லாங்குவேஜ் கொடுக்குறாரு. 2 லெஜண்ட்ஸ் 2 கையில வாங்குறேன் நான். மைக்கை பிடிச்சி பேச சொன்னோடனே கொஞ்சம் 2 பேரும் பிடிங்க நான் பேசுறேன்ட்டு அவங்க கிட்ட கொடுக்குறேன். அந்த நேரம் அவங்க 2 பேரும் இப்படி அணைச்சிக்கிறாங்க. அதே மாதிரி சிவாஜி சாரும் நாகேஸ்வரராவ் சாரும் சேர்ந்து எனக்கு இங்க கலாசாகர் அவார்டு கொடுத்துருக்காங்க. பலவிதமான அவார்ட்ஸ் வந்து இறைவன் எனக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆனாலுமே எனக்கு ஒரு மனசுல அப்பப்போ இறைவா இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடத்தி கொடுத்தியேன்னு தோன்றது என்னன்னா, லேடி சிவசாமி ஸ்கூல்ல நான் ஒரு வருஷம் முடிச்சிருக்கேன், நான் 67-68ல. வாணி ஜெயராம் வந்து என்னுடைய சீனியர், ஷி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்க ஒரு சீனியர். டாக்டர் சாந்தா கேன்சர் இன்ஸ்டிடியூட் டாக்டர், அவங்க தான் எங்க ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பேட்ச். எங்க 3 பேரையும் அந்த ஸ்டேஜில் உட்காந்து வச்சு நிர்மலா சீதாராமன் ப்ரிசைட் பண்ணி 3 பேருக்கும் அவார்டு கொடுத்தாங்க ஸ்கூல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு என்னை வந்து உருவாக்கினது என்னுடைய பள்ளி, என்னுடைய டீச்சர்ஸ். இது செய்யணும், இப்படி இருக்கணும், எனக்கு பல தைரியம் ஊட்டினதும் என்னுடைய பள்ளி. அந்த பள்ளியில இவ்வளோ பெரிய சாந்தாமா என்னுடைய நல்ல சிநேகிதி அண்ட் பெரிய பாடகி, உங்களோட கூட நானும் உட்கார்ந்து அந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்தானே, அது ஒரு பெரிய அவார்டு நான் நினைக்கிறேன். இறுதியா நன்றி சொல்லணும், யாருக்கு சொல்லுவீங்க? தேங்க்ஸ், ஒரு தேங்க்ஸ் எல்லாருக்குமே சொல்லி ஆனோம்ல. அந்த இறைவன் படைச்ச இந்த உலகம், இந்த மனிதர்கள், அந்த மனிதர்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற நீங்க எல்லாரும், நம்ம யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ, யாருக்காக வேண்டுறோமோ இல்லையோ, தயவு செஞ்சு நம்முடைய ஜவான்ஸ்க்காக நைட்டு படுக்கும் பொழுது இறைவனை வேண்டிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல நன்றியை சொல்லிட்டு படுத்துக்கங்க. உலகத்து நம்ம நாட்டுக்கு வெளியில அவங்க காப்பாத்துறாங்கன்ற தைரியம் இருக்கிறதுனால தானே நாம வந்து நிம்மதியா உறங்குறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சவுத் நிறைய பார்க்கல பிரச்சனைகளை, நார்த் நிறைய பார்க்குது. டக்குன்னு ஏதாவது ஆயிடுத்துன்னா, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், ஏதோ போர் அதுன்னுட்டு
பேப்பர் எல்லாம் ஒட்டி எல்லாம் அந்த மாதிரி காலகட்டம்லாம் நமக்கு இல்லை. அவங்க நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேர்மையான பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சிட்டிக்குள்ள நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காக்கி உடுப்பு எங்க இருந்தாலுமே ரெண்டுத்துக்குமே ஒரு நன்றி சொல்லி, ஒரு நமஸ்காரம் சொல்லி, இறைவனுக்கு நன்றி சொல்லி, அட்லீஸ்ட் தீபக் சோப்ரா ஒரு அருமையான ஒரு வரி எழுதுவார். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் வேக் அப் இன் அ சேம் பாடி டுமாரோ அப்படின்னு. அரிஷோ இதே உடல்ல நாளைக்கு நீங்க எந்திரிப்பீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல, நம்ம யாருக்குமே தெரியாது. எந்திரிச்சா முதல்ல அப்பா இதே உடம்புல நான் எந்திரிச்சிட்டேன், இறைவா நன்றி அப்படின்னு சொல்றமா இல்ல. எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன வேலை, யாருக்கு என்ன அனுப்பணும், மோட்டரே போடல, மோட்டர் போட்டு அணைச்சிட்டாளா, நாசமா போறோம். முதல்ல திட்டுதான். நேத்துக்கு அந்த தப்பு பண்ண, இந்த தப்பு பண்ண, அதெல்லாம் மைண்ட்ல ஓடும். ஒரு நிமிஷம் நின்று காலெல்லாம் நல்லா வைக்கிறேனே, இறைவா ரொம்ப நன்றி, இதே உடலை நான் எழுந்திருக்கேன், இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு செய்ய சொல்லி இறைவா ஆண்டவனே நான் வணங்குற. அவங்கவுங்க வணங்குறது இது பண்ணிக்கிறது தான் இது. நான் இதை மாத்திரம் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். அவளுக்கு நன்றி, அவளுக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ லாட். தேங்க்ஸ் லாட். வி கேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.